ஹாய் லெகண்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி ஹாப்பி அண்ட் ஹெல்தி. இப்போ நம்ம பார்க்க போகிறது 14K சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல் 4th பார்ட் 14 ஒன் ஷாட்ஸில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பார்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுகாக்கு தான் ஆரம்பிக்க போகிறோம். இந்த ஒன் ஷாட் சுகாக்கு டெடிகேட் பண்ணுறோம். ஓகே, தென் த டைட்டில் இஸ் கர்ஸ் டு லவ் ஹிம். அதுக்கு அர்த்தம் என்னென்னா அவனை காதலிக்கிறதுக்கு சபிக்க விட்ட மாதிரி, லைக் சாபம் கொடுத்தது, அவனை காதல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்தாங்கன்னா அதுதான் இந்த டைட்டிலோட அர்த்தம். ஸோ வாங்க நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். தென் இந்த ஒன் ஷாட் வந்து பார்த்திங்கன்னா லைக் டிஃப்ரெண்ட்டான ஜோனில் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ஸ்டோரி பாருங்கள், ஓகேங்களா? சரி வாங்க இப்போது ஸ்டோரிக்குள்ளே டேரெக்டாக போடலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. அதுமாரி மறக்காமல் லைக் பண்ணாதவங்களும் லைக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இது லைட்டாக த்ரில்லர் கலந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே சரி, அவ்வளோதான். நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம் கரெக்டாக. ஸோ ஸ்டார்டிங் சினாரியோலே நீங்கள் யார்கிட்டேயோ உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்ருக்கீங்க. ஸோ பேசிக்கிட்டே இருக்கும் போது அவளுமே உங்ககிட்ட பேசிக்கிட்டே தான் இருந்துகிட்ருக்கா. ஏய் உன்னால் முடியும்ல அப்படின்னு அவள் சொல்கிறா. நீ சவால் வீடு இருக்கிறது யாருன்னு தரும்ல, நான் வையாண்டி அப்படிங்கிறீங்க. இந்த பாரடி எனக்கு என்னமோ சரிப்பட்டு வராது. ஏன் உன்கிட்ட 100K இல்லையா என்ன? ஏய் 1,00,000 மேட்ரு இல்லடி, நான் தந்துடுறேன். ஆனால் நீ இல்லை வேண்டாமே, இந்த கேம் எதுவும் வேணாம், எனக்கு எதுவும் சரியாக படலை அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறா. இந்த பார், நீ வீட்டில் 1,00,000 எடுத்து வைக்கி, நான் இந்த கேவில் போயிட்டு வரணும், அவ்வளோதானாடி. சப்ப மேட்ரு, நீ லைனில் மட்டும் இரு, அப்போ தானே ப்ரூஃப் கிடைக்கும். நான் அப்புறம் இந்த கேவுக்கு போவே இல்லை, இந்த குகைக்குள்ளே போவே இல்லை அப்படின்னு நீ சொல்லிகிட்ருப்ப. அதனால் அப்படியே இரு, லைன்லே இரு, வீடியோ காலும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோ கால் பண்ணுறீங்க. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா உங்கள் கண்ணு முன்னாடி அவ்வளோ பெரிய குகை இருக்குது. ஸோ அது ரொம்ப மிஸ்டீரியஸான குகை போல். உங்கள் ஃப்ரெண்டும் நீங்களும் வாக்குவாதம் முற்றி ஒரு போட்டி வச்சுக்கிறீங்க. லைக் என்னென்னா அந்த கேவ் வந்து ரொம்ப மிஸ்டீரியஸான கேவ், யாருமே போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அங்கே வந்து அந்த பேரிகார்டு எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ அந்த கேவ் கிட்ட போயிட்டு உள்ளே போய்கிட்டு வரணும். ஸோ ரிட்டன் பேக் வரணும். அப்படி வந்தோங்கன்னா 1,00,000 பணம் கொடுக்குற மாதிரி. ஸோ யார் அவுட்டோ அவங்க வந்து பணம் கொடுக்கணும். ஸோ இந்த இது வந்து முதல்ல உங்கள் ஃப்ரெண்டு தான் சொன்னால், ஏதோ ஒரு நம்பிக்கையில் சொல்லிட்டா நீங்கள் போக மாட்டீங்க அப்படிங்கிறதால. பட் இப்போ நீங்கள் வந்து 1,00,000 சும்மாவா, நீங்கள் உங்களுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து வேறு துருன்னு இருக்கிற பொண்ணு வேறையா, அதனால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேவுக்குள்ளேயும் நீங்கள் போகிறதுக்காக அதோட நுழைவாய்க்கிட்ட நின்றுட்டுருக்கீங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா எப்படி சொல்கிறதுனா லைக் கயிறுலாம் கட்டியிருக்காங்க. டூ நாட் என்டர் டு திஸ் அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் எல்லோ கலரில் ஒரு மாதிரி டேக் போட்டு இருக்குது. நிறையா பேரிகார்ட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இப்படி இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட் அதெல்லாம் பார்த்துட்டு பயமாக இருக்குது அவளுக்கு. யா வயன் வேணாம், வயன் வந்துரு, வயன் வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு என்னென்னமோ சொல்கிறா. ஆனால் நீ கொஞ்சம் அமைதியாக இரு, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி அப்படியே போயிட்டுருக்கீங்க. ஸோ போக போக இரிட்டாக ஆகுது. நீங்கள் சேஃப்டிக்கு எல்லாமே நிறையா எடுத்துகிட்டு வந்துருக்கீங்க, கயிறு அது இதுன்னு சொல்லிவிட்டு. டக்குன்னு அப்படியே டார்ச் லைட் ஆன் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே போயிட்டே இருக்கீங்க. நிறையா ஒட்டடை அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு. யா ஒயன் வேணாம், ஒயன் நான் பேசுகிறது கேட்குதா அப்படின்னு அவள் கேட்டுக்கிட்டே இருக்கா. ஆனால் அதுக்குள்ளே போக போக லைக் டவர் இல்லாமல் அந்த வீடியோ வந்து லைட்டாக க்ராஷ் ஆகுது, கட்டாகி கேட்குது, அந்த மாதிரியா இருக்குது. இருந்தாலும் நீங்கள் கட் பண்ணாமே அப்படியே ஃபார்வர்டாக முன்னாடி போயிட்டே இருக்கீங்க அந்த குகைக்கு. ஸோ ஏறக்குறைய ஒரு 2 minutes போல் நீங்கள் நடந்து இருந்திருப்பீங்க. அதான் ஏதோ ஒரு ரத்தம் ஃபுட் பிரிண்ட் மாதிரி இருக்குது. நடந்து போன பாதைகள் வந்து அப்பில் இருக்கிற மாதிரி இருக்குது. அதாவது அந்த குகைக்கு மேலே யாரோ நடந்த மாதிரி ஃபுட் பிரிண்ட் ரெட் கலரில் இருக்குது. நீங்கள் அப்படியே கேமராவில் அண்ணாந்து அப்படியே பார்க்குறீங்க. யார் தலைக்கீழ நடந்திருப்பா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அப்படியே ஷாக்கு. அப்படியே கல் பண்ணிட்டு அப்படியே இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகிறீங்க. அதனால் உங்களுக்கு இப்போ
லைட்டாக பக்கு 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 பக்குன்னு இருக்குது. ஒயன் கேட்குதா? எனக்கு ஒன்றுமே கேட்கல. ஒயன் ஒயன் வந்துருவேன் அப்படிங்கிறா. உங்களுக்கும் இது என்னமோ சரிப்பட்டு வரல, ஒரு மாதிரி இருக்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்பிட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கிறீங்க. என்னமோ இந்த இடம் உங்களுக்கு வந்து சம்திங் ஃபிஷ்ஷி அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே ஃபாஸ்ட்டாக நடக்கும் போது அதுக்கப்புறம் நடக்க முடியலை. லைக் கால் அப்படியே ஒரு இடத்துல அப்படியே நாட் போட்டு அப்படியே கட்டி போட்டே அப்படி இருக்கும். அந்த மாதிரி அப்படியே ஒரே இடத்துல நின்றுட்டு உங்கள் கால். என்ன ஆச்சு? வயன் கேட்குதா அப்படிங்கிறா. அவள் சொல்கிறது உங்களுக்கு லேட்டாக தான் கேட்கும், அதுவும் விட்டு தான் கேட்குது. என் கால் நகர மாட்டுதுடி. ஹலோ அப்படின்னு டடக்குன்னு கட்டாயிருக்கும் ஃபோனே. நீங்கள் கடன்னு ஃபோனை வந்து அதை வந்து திருப்பி அவளுக்கு கால் பண்ண போகிறீங்க. யாரும் உங்கள் கை அப்படியே டபக்குன்னு தட்டி விட்ட மாதிரி அந்த ஃபோன் அப்படியே பறந்து லைக் கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. நீங்கள் அப்படியே யார் அது? ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியுது அந்த, ஏன்னா இப்போ ஃபோன் இருக்குது, அதை ஏற்கனவே ஆனில் தான் இருக்குது. அப்போ அந்த ஃபோனோட லைட்டு நம்மளுக்கு லைட்டாக படும்ல, அப்போ நம்ம கை கிட்டக்க யாரோ ஒருத்தவங்க கை வந்து டப்புன்னு தட்டி விட்டால் அப்படி தெரியாது நம்மளுக்கு. அந்த மாதிரி நீங்கள் அப்படியே பயந்துட்டீங்க. ஐயோ தனியாக வந்து மாட்டிக்கிட்டேனே. யாராவது இருக்கீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. டக்குன்னு டார்ச் அப்படியே முன்னாடியும் பின்னாடியும் அப்படியே எடுத்து வச்சிட்ருக்கீங்க. இப்போ பார்த்தா அப்சைடில் அப்படியே மேலே அந்த ஃபுட் பிரிண்ட் ரெட் கலரில் அந்த பிளட்டில் அந்த ஸ்டெயின்ஸ் இருந்திருக்குன்னு சொல்லியிருப்பேன்னா தலைகீழ யார் நடந்தா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இப்போது அந்த கால் தடங்கள் அப்படியே உங்கள் கால் கிட்ட வந்து நின்ன மாதிரி. ஸோ கொஞ்சம் நேரம் நின்னாங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் நிறைய ஊறி இருந்ததுன்னா கொஞ்சம் அப்படியே இருக்கும்ல, கொஞ்சம் அதிகமாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே கல் பண்ணிட்டு அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க. அந்த ஃபுட் பிரிண்ட் உங்களை தாண்டி போயிருக்கான்னு பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று அப்படியே வாயை பொழந்துட்டு அப்படியே கத்துற மாதிரி நீங்கள் அரண்டு அப்படியே மயக்கடிச்சு கீழே அந்த இடத்துல பொத்துன்னு விழுந்துட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு கான்ஷியஸ் வந்து நீங்கள் அப்படியே எழுந்துச்சு பார்க்குறீங்க. அந்த குகை உங்கள் கண்ணு முன்னாடி கொஞ்சம் தெரியுது, கொஞ்சம் வெளியில் லைட் அடிக்கிற மாதிரி. அப்படியே கடன்னு ஊறிக்கிட்டே அப்படியே பொறுமையாக போகிறீங்க. டபக்குன்னு ஏதோ உங்களுக்கு காலை பிடிச்சி இழுத்து அப்படியே உள்ளே அழைச்சிட்டு போயிட்ட மாதிரி. நீங்கள் அப்படியே அரண்டு போய் யாருன்னு அலறீங்க, கத்துறீங்க. அப்படியே அந்த குகை ஃபுல்லாகவே ஹெக்கோ அடிக்குது உங்கள் சத்தம். ஸோ அந்த மாதிரி இருந்திருக்கும். பார்த்தா விகாரமான ஒரு மூஞ்சு. நீ எதுக்கு இங்கே வந்த? என் தூக்கத்தை கலைக்க வந்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்குது. இல்லை தெரியாமல் வந்துட்டு நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பெக் பண்ணி அப்படியே ஒரு 4-5 தடவை மேலே முட்டி போட்டு அப்படியே மன்னிப்பு கேட்குறீங்க. நீ எழுப்பினதுக்கு தண்டனையும் நீ அவனை காதலிக்கணும், இதுதான் ஒரு சாபம் அப்படின்னு சொல்லி அடுத்த செகண்டு நீங்கள் கண்ணை மூடி திறக்கும் போது ஒரு ஃபாரஸ்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஃபாரஸ்ட்டோட நேம் அவுகிகாஹாரா. ஜப்பானில் வந்து ஒரு ஃபாரஸ்ட் இருக்கும். ஸோ அந்த ஃபாரஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மிஸ்டீரியஸான ஃபாரஸ்ட். ஸோ அங்கே போனவங்க ரிட்டர்ன் பேக் வர மாட்டாங்க. வேர்ல்டு வைட்லேயே ரொம்ப ரொம்ப மிஸ்டீரியஸான ஃபாரஸ்ட்டு, ரொம்ப பயங்கரமான இடம் தான் ஜப்பானில் இருக்கிற அந்த அவுகிகா ஃபாரஸ்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபாரஸ்ட்டில் அப்படியே நிற்கிற மாதிரி அதோட போர்டு வந்து தெரிகிற மாதிரி அங்கே யாருமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி டூ நாட் என்டர் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா டேக் போட்டுட்டு நிறைய மரத்தை சுற்றி அப்படியே இருக்கிற மாதிரி இருந்துகிட்ருக்கு. நீங்கள் அப்படியே இங்கே நின்றுட்டுருக்கீங்க. நீங்கள் அப்படியே கல் பண்ணுறீங்க. உங்களுக்கு பயமாக இருக்குது. எப்படி நீங்கள் இங்கே வந்தீங்கன்னே தெரியாது. இந்த முன்னே இந்த பேரை கேட்டது கூட கிடையாது. லைக் அது வர இங்கிலீஷில் இருக்குது. பட் உங்களுக்கு வந்து ஒரு லாங்குவேஜ் படிக்க தெரியாது. பட் அதோட ஃபாண்ட்டை பார்த்துட்டு அது என்ன லாங்குவேஜ் அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ண தெரியும். ஸோ உங்களுக்கு அது தெரியுது, அது வந்து ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்னு சொல்லிட்டு. இது ஜப்பானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. உங்களுக்கு கால் வர வலிக்குது. ஏன்னா அந்த பேய் வந்து அப்படியே உங்கள் காலை பிடிச்சி அப்படியே கேவுக்கு உள்ளே இழுத்து இருந்திருக்குமா. ஸோ அதில் உங்கள் கால் வந்து ஒரு சைடு வந்து தேஞ்சு போயிருந்துருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு அப்படியே வலிக்குது. உங்களுக்கு
நீங்கள் வந்து பயப்படுறீங்க, அந்த ஃபாரஸ்ட்குள்ளே போகவே உங்களுக்கு பயமாக இருக்குது. நீங்கள் எப்படியாவது இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குன்னு நீங்கள் அந்த ஃபாரஸ்ட்டை தாண்டி ஆப்போசிட் டைரெக்ஷனில் போயிட்டுருக்கீங்க. பட் ஆனால் உங்களோட ஃபேட்டை பாருங்களேன், அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி உங்களுக்கு தெரியுது. அதில் நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பயமாக இருக்குது உங்களுக்கு. ஒவ்வொரு மரத்துக்கு இதுலேயும் அப்படியே ஒரு மாதிரி லைன் மாதிரி ஏதோ ஒரு துணி அப்படியே கட்டி வச்ச மாதிரி அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு. உங்களுக்கு ரொம்ப பேனிக்காக இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப குவைட்டான ப்ளேஸ். லைட்டாக சத்தம் வந்தால் கூட அப்படியே நல்லா தெளிவாக கேட்கும் போல் அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு. உங்களுக்கு பதட்டமாகுது உங்களுக்கு. ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுட்டு, இந்த இடத்துக்கு நம்ம உயிரோடு மட்டும் போக மாட்டோன்னு. ஆனாலும் நம்ம ஏதோ ட்ரை பண்ணுவோம்ல, அப்படியே உட்காந்துருவோம். அதனால் என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கீங்க. ஸோ ஃபாரஸ்ட்குள்ளே இன்னும் டீப்பராக போகும்போது கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா இருட்ட ஆரம்பிச்சிருக்கும். நீங்கள் போகும்போது லைட்டாக கொஞ்சம் வெளிச்சம் இருந்திருக்கும். அந்த வெளிச்சத்தில் தான் அந்த அதோட ஃபாரஸ்ட்டோட நேம் இது ஜப்பான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கெஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ போக இருட்டாகவும் உங்களுக்கு பயங்கள் பல ஜாஸ்தி ஆகுது. கடவுளே, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா தெரியலையே. நீங்கள் அழுகுறீங்க, காசுக்கு ஆசைப்பட்டு உயிரை இழக்கிறேன்னு. நான் என்ன அடிக்கணும்? அவள் சொன்னால் உனக்கு எங்கடி போச்சு புத்தி? வாய மூடிட்டு இருக்க வேண்டியதானே. உனக்கு வேணும் அதிக பிரசிங்க மாதிரி எல்லாத்துலேயும் மண்டே விட்டல, நல்லா வேணும். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கண்ணை மூடி ஒரு ஹோப்பே இல்லாமல் அப்படியே நின்றுட்டு அப்படியே அழுதுட்ருக்கீங்க. அப்படியே லைட்டாக கண்ணை அப்படியே இந்த டியர்ஸ் வரும்போது அப்படியே கண்ணு கலங்கினதால் ஒழுங்காக பார்க்க முடியல. அப்படியே கண்ணை வந்து அப்படியே இந்த டியர்ஸை வைப் பண்ணிட்டு அப்படியே பார்க்குறீங்க. பார்த்தா தூரத்தில் ஏதோ ஒரு லைட் தெரிகிற மாதிரி இருக்குது. அங்கே வீடு ஏதாவது இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குன்னு அந்த லைட்டை ஜஸ்ட் அது பிளைண்டாக நம்பிட்டு அப்படியே கடன்னு போகிறீங்க. யூஆர் ரைட், உங்கள் நல்ல நேரம். அங்கே ஒரு வீடு இருக்குது, லைட்டு கூட இருக்குது. அப்படியே ஷாக் ஆகிட்டீங்க. அதனால ஒரு பயம் இருக்குது. இதே பெரிய காட்டில் ஒரு வீடு, அது ஒத்த வீடு, சைடில் மரம்லாம் இருக்குது, தென் வந்து கிணறுமே இருக்குது. நீங்கள் அப்படியே பயத்தில் பொறுமையாக அந்த வீட்டை நோக்கி அப்படியே போயிட்டுருக்கீங்க. இப்போ கதவை தானே ஓப்பன் ஆகுது. லைக் அந்த வீட்டு கிட்டக்க போயிருக்கீங்க, ரொம்ப கிட்டக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த கதவை தானே ஓப்பன் ஆகுது. சைடில் யாரும் இல்லை. உங்களுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக நீங்கள் அப்படியே உள்ளே போகிறீங்க. அப்போது அங்கே அந்த வீட்டில் வேறு ஏதோ ஒரு வேலை பார்க்குற மாதிரி அப்படியே வேறு சைடில் யாரோ அப்படியே நடந்து அப்படியே போகிற மாதிரி இருக்குது. நீங்கள் குடுன்னு அப்படியே போயிட்டு உள்ளே வரலாமா அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு அப்படியே பதட்டத்தில் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அப்படியே கழுத்து மட்டும் திரும்புது. மனுஷால் வந்து பார்த்திங்கன்னா லைக் அவர் வந்து வேறு சைடில் நின்றுட்டுருக்காரு. கழுத்து மட்டும் அப்படியே திரும்பிட்டு நீங்கள் வந்திருக்கீங்களா என்ட்ரன்ஸ், அது அப்படியே பார்க்குற மாதிரி இருக்குது. பொட்டுன்னு மயக்கடிச்சு கீழே விழுந்துட்டீங்க. அவ்வளோதான். இங்கே யார் அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காலை மட்டும் தரன்னு ஒரு காலை அப்படியே பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறாரு. வேறு யாரும் இல்லை, நம்ம யோகி தலைவர் தான். ஸோ இழுத்துட்டு போயிட்டு படுக்கலாம் வைக்கல, அவர் மட்டும் ஒரு ரூமில் அடைச்சி போட்டுட்டு அவர் மட்டும் அவரோட வேலையை பார்க்குறாரு. ஸோ ஒரு 1 hour லேட்டர் நீங்களாவே பொறுமையாக எழுந்திரிச்சிருந்துருப்பீங்க. பார்த்தா ஏதோ ஒரு ரூமில் தரையில் படுத்துருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பதட்டமாகுது. அப்போன்னு பார்த்து உங்களுக்கு வந்து கதவுக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு சத்தம் கேட்குது, அதாவது பேச்சு சத்தம் கேட்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கதவில் வந்து அந்த வீடே ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட்டின மாதிரி பில்டிங்ஸாக இருக்காது, ஒரு வுட்டு. ஸோ வெளிநாட்டிலலாம் பேஸ்மெண்ட்டோட இந்த வுட்டு ஹவுஸ் இருக்குல்ல, ட்ரீ ஹவுஸ் மாதிரி. ஸோ அந்த மாதிரி வுட்டில் இருக்கிற மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. நடந்தால் கூட அந்த ஃபுட் பிரிண்ட் டப்னு சத்தம் கேட்கும். அந்த மாதிரி தான் அந்த ஹவுஸ். ஓகே, அப்போது பேசும்போது நீங்கள் டக்குன்னு அப்படியே காதை வந்து அந்த கதவுக்கிட்ட வச்சுட்டு என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக காதை வச்சுருக்கீங்க. இந்த வேலை பார்த்தது நீயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம். தான்
உனக்கு இதே வேலையா? இதை பார், இதுக்கு மேலே யாரையாவது நீ இதுமாரி அனுப்பி விட்டுன்னு மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன், இனிமேல் அந்த குகையில் நீ இருக்கவே முடியாது. உன்னை இந்த இடத்த விட்டு என்னை அனுப்பி விட்ருவேன். புரிஞ்சுதில்ல உனக்கு? உன்னை இந்த மாதிரி தான் காலம் முழுக்க உன்னை நான் டார்ச்சர் பண்ணுவேன். என்னோடய தூக்கத்தை யார் யாரெல்லாம் கெடுக்கிறாங்களோ அவங்க அவங்க எல்லாரையுமே நான் உனக்கு அனுப்பிவிடுவேன் தான். என் காதலை மறுத்த நீ இந்த காதல் அப்படிங்கிற வார்த்தை உன் காதில் ஒழிச்சிக்கிட்டே இருக்கணும். நீ எப்படி இருந்தாலும் யாரையுமே நீ காதலிக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நான் அனுப்புறதை அனுப்பிக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் கேட்குது. அவர் ஏய் அப்படின்னு சொல்கிறாரு. டபுக்குன்னு அந்த சத்தம் காணாமல் போயிருக்கோம். அப்படின்னு நீங்களுமே பயந்து இருந்திருப்பீங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு டக்குன்னு ஹை பிச்சில் அது ஒரு கத்துன மாதிரி இருக்கும். அப்போது அந்த வாய்ஸு கொகைக்குள்ளே இருந்து கேட்ட வாய்ஸ் தானே அது. அப்போது அந்த கிழவி என்னை சபிச்சிட்டாளா? Curse to love him. அப்போ அந்த ஹிம் இவன் தானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஷாக் ஆகி பார்க்கும்போது டப்புன்னு பார்த்தா கதை ஓப்பன் ஆகியிருந்திருக்கும். நீங்கள் அப்படியே இந்த எப்படி சொல்கிறதுனா உட்காந்துருப்பீங்க. அவரோட முட்டி கிட்டக்க, முட்டின்னு சொல்ல முடியாது, தைஸ் கிட்டக்க அப்படியே உங்களோட ஃபேஸ் வந்து நிற்கும். நீங்கள் அப்படியே அண்ணாந்து பார்க்குறீங்க. டபக்குன்னு அப்படியே உங்கள் முடியை பிடிச்சி அப்படியே இழுத்து அப்படியே நிற்க வைக்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. இந்த பார், நீ எதுக்கு இங்கே வந்த? நான் வரல, அனுப்பி விட்டாங்க. எனக்கு இங்கே வரணும்னு ஆசை இல்லை. எனக்கு பொம்பளை பிள்ளைங்களே பிடிக்காது. இந்த பார், எனக்கு காதலி உடன்பாடு இல்லை, இந்த மனுஷங்க மேலேயே நம்பிக்கை இல்லை. எனக்கு நீ என்ன பண்ணுவே தெரியாது. இன்னைக்கு ராத்திரி மட்டும்தான் நீ இங்கே இருக்கலாம். நாளைக்கு நீ எங்கே வேணா போ, ஆனால் இங்கே மட்டும் இருக்கக்கூடாது. இருந்த என் கூட நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாரையும் உனக்கு ஏவி விட்டுருவேன். கண்டிப்பாக கண்டிப்பாக நான் போயிடுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்திருப்பீங்க. இப்போ உங்களுக்கு சாலிடாக இருக்கிறது ஜஸ்ட் ஒன் நைட். ஸோ அந்த நைட்டில் அவர் அவங்கள லவ் பண்ண வைக்கணும். வைக்கலை ஒன்று, அந்த நைட்டை நீங்கள் அவரை வீட்டை விட்டு கிளம்பி போயிடணும். ஆனால் போனால் நீங்கள் எங்கே போக முடியும்? அந்த கிளம்பிட்ட எப்படி இருந்தாலும் மாட்டியிருக்கீங்களே, சாபம் கொடுத்துருக்காளே, அதனால் சாபம் பழிச்சிருச்சுன்னா உங்கள் உயிர் போயிடும். மேற்கொண்டு நீங்கள் இந்த வீட்டில் இருந்தீங்கனாலும் உங்கள் உயிர் போயிடும். என்ன பண்ணுறதுனே தெரில. இந்த ராத்திரி நான் எப்படி அவரை காதலிக்க வைக்கிறது? கடவுளே கடவுளே, நீங்கள் தான் எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முட்டி போட்டுட்டு அப்படியே கெஞ்சி கேட்குறீங்க கடவுள்கிட்ட. அப்போ பார்த்தா நம்மளுக்கு தோணும்ல, இது என்ன இடம், சரி ஏதாவது ஹிண்ட்டு கிடைக்குமா, ஏதாவது தேடினா ப்ரோஜனம் இருக்குமான்னு சொல்லிட்டு அந்த ரூமில் லைக் நீங்கள் தேடி தேடி பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் சொல்கிற அளவுக்கு அந்த ரூமில் எதுவுமே கிடைக்கல. இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே திங்க் பண்ணிட்டே இருந்துகிட்ருக்கீங்க. ஸோ இந்த ரூமை விட்டு பொறுமையாக போயிட்டு வேறு ஏதாவது எவிடன்ஸ் இல்லை ஏதாவது கிடைக்குதா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த ரூமை விட்டு அப்படியே பொறுமையாக கதை ஓப்பன் பண்ணுறீங்க. ஆனால் இதுதான் வுட்டுன்னு நான் ஆதி காலத்துலேயே சொல்லிட்டேனே. அதுவும் இந்த ஃபாரஸ்ட்டில் மிடில் இருக்குது. ஏன்னா பழுதெல்லாம் பார்த்து வச்சுருப்பாங்களா, கரெக்டான கண்டிஷனில் இருக்குமா அந்த வீடு? கண்டிப்பாக இல்லைல்ல. அதனால் ஒரு மாதிரி டோர் சத்தம் கேட்குது, லைக் இந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி சத்தம் கேட்டதும் இங்கே வந்து அப்படியே தலை மட்டும் திரும்புது. குடுன்னு நீங்கள் அப்படியே கதவை சாத்திட்டு அப்படியே வேறு இடத்துல ஒளிஞ்ச மாதிரி. இங்கே யொங்கி வந்து உங்களை அப்படியே தேடிக்கிட்டே இருக்கார், ஷுகா. ஸோ ஆனால் நீங்கள் கிடைக்கல. நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஸ்க்ரீன் கிட்டக்க ஒளிஞ்சிருப்பீங்க. ஸோ ஒளிஞ்சிருந்ததும் அந்த மனுஷன் எங்கே அப்படிங்கிற மாதிரி லைக் அந்த மனுஷன் தேடிக்கிட்டே இருந்துகிட்ருக்காரு. பொட்டுன்னு ஒரு சைடு அப்படியே விழுந்துருந்துருப்பீங்க. அப்படியே சுருண்டு டப்பு டப்புன்னு சொல்லிட்டு கீழே விழுறீங்க. அது வேறு எதுவும் இல்லை,
பேஸ்மெண்ட்டு. ஸோ அந்த பேஸ்மெண்ட்டில் டப் 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 டப்னு விழுந்ததும் உங்களுக்கு அப்படியே பக்கு 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 பக்குன்னு இருக்குது. பிகாஸ் ரொம்ப டார்க்காக இருக்குது அந்த ப்ளேஸ். பக்கத்தில் எது நின்னாலும் தெரியாத போல். ஸோ அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கும். நீங்கள் கால் பண்ணிட்டே இருக்கீங்க. இங்கே சுகா அப்படியே அந்த இதில் நடந்து அந்த வுட்டில் நடந்து வர்றது அப்படியே கேட்குது, டக்கு 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 டக்குன்னு. அது வேற உங்கள் ஹார்ட் பீட் டப் 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 டப்புன்னு அடிச்சிட்ருக்கு. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே பேனிக்கில் சரி பரவாயில்ல, பேஸ்மெண்ட்லேயாவது ஏதாவது இருக்கா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கொஞ்சோண்டு மட்டும் லைட் இங்கேயோ கொஞ்சோண்டு இருக்குது. அந்த வெளிச்சத்தில் மட்டும் நீங்கள் அப்படியே சும்மா தடவி 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 பார்த்துட்ருக்கீங்க. அங்கே பார்த்தா உங்களுக்கு ஒரு புக்கு கிடச்சிருந்துருக்கும். ஸோ என்ன புக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு வேறு பதட்டமாக இருக்குது. சுகா நடக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு சத்தம். உங்களுக்கு பயம் இருந்தாலும் இங்கே அப்படியே அந்த புக்கில் அந்த குட்டியோண்டு வெளிச்சத்தில் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அதில் வந்து என்ன எப்படி இருக்குன்னா, லைக் உலகத்தில் உள்ள எல்லா பேயை பற்றியுமே, பேய் வினோதமான க்ரீச்சர்ஸ் இருக்கும்ல, ஸோ அதை பற்றி எல்லாமே இருக்குது. நீங்கள் அப்படியே பேப்பரை திருப்பிக்கிட்டே இருக்கீங்க, லைக் இவரை பற்றி ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனலி உங்களுக்கு கிடச்சிருச்சு. ஸோ அவர் யாருன்னா வேம்பயர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவர் பேர் வந்து யோங்கி சுகா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு வேம்பயரா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பயந்துட்டீங்க. ஐயோ, அந்த கிளவி வேற ஒருத்தி என்னை தப்பிச்சிருக்கா வேலை. அவள் சூனியக்காரியா என்னன்னே தெரியல. ஐயோ, இப்போ நான் என்ன பண்ணுறது? எனக்கு ஏறக்குறைய ஒரு இன்றைக்கி நைட்டு மட்டும்தான், நாளைக்கு வேறு போக சொல்லிட்டாரு. இப்போ நான் எப்படி இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறேன். அப்படின்னு நீங்கள் தள்ள கை வச்சுட்டு இருக்கீங்க. அப்போது உங்களை கூப்பிட்ற மாதிரி ஒரு வாய்ஸ், வயான் வயான் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டக்குன்னு கையை பிடிச்சிட்டு அப்படியே நீங்கள் ஏற பார்க்குறீங்க. ஒரு நிமிஷம், என் பேர் வயன்னு அவருக்கு எப்படி தெரியும்? அது மட்டும் இல்லாமல் எதுக்கு தேடுறான்? என்னை சாகடிக்க பார்க்குறானா என்ன? உங்களுக்கு அப்படியே பதட்டமாகுது. நீங்கள் அப்படியே என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, கடன்னு அந்த பேஸ்மெண்ட்லேயே ஒரு சைடு மாதிரி இருக்கும். அந்த எப்படி சொல்கிறது, அந்த ஸ்டெப்ஸ் இருக்கும்ல, ஸோ அந்த ஸ்டெப்ஸ் பின்னாடி அப்படியே டப்புன்னு ஏறி அப்படியே உட்காந்துருந்துருப்பீங்க. நல்லா அப்படியே ஒரு மாதிரி டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்குது அந்த ப்ளேஸு. அந்த ப்ளேஸில் அப்படியே பயத்தில் நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. இப்போது அப்படியே கதை வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்குது. இது இங்கே பேஸ்மெண்ட்டுக்குள்ளே கதை வந்து அப்படியே ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்குது. இங்கே போனியா, இங்கே இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சத்தம். ஐயோ கடவுளே, பயமாக இருக்கே. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? வருவானா? நம்ம இல்லை நேராக நிமிர்ந்து என்னடா அப்படின்னு கேட்டுடலாமா? என்ன பண்ணுறது நான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே பயத்தில் இருந்துகிட்ருக்கீங்க. அப்படியே டங் 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 அப்படின்னு சொல்லிட்டு கால் வந்து அப்படியே நடந்து கீழே அப்படியே இறங்குற மாதிரி, அதாவது பேஸ்மெண்ட்டுக்கு உள்ளே வர மாதிரி இருக்குது. அவ்வளோதான், நம்மளுக்கு பீதி ஆகிட்டு, இதுதான் நம்மளுக்கு கடைசி, சாகடிக்க போகிறான், அதுக்கு தான் வரான், அதுக்கு தான் தேடுறான், முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கீங்க. நான் வேறு ஒன்றத்தை புதுசாக கண்டுபிடிச்சிருக்கேன். அதை அவ மேலே உபயோகப்படுத்தணுமே, அது மனுஷங்க மேலே தானே பண்ணணும். இப்போ எங்கே போட்ட இடத்துல அதை காணும், இவ்வளோ ஒருத்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் காண்டில் அப்படியே தேடிக்கிட்டே இருக்கார். இப்போது அவர் வந்து பார்த்திங்கன்னா கையில் ஏதோ ஒரு மாதிரி லிக்விட் மாதிரி இருக்குது. ஸோ அதை எடுத்து அந்த பேஸ்மெண்ட்டில் ஏதோ ஒரு செல்ஃப் மாதிரி இருக்குது, அந்த செல்ஃபில் வந்து இதை வச்சுட்டு அப்படியே போகிறாரு. வயன், என்னை ரொம்ப சோதிக்காத, எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கேட்குறாரு. உங்களுக்கு பயமாக இருக்குது. அப்படியே பதட்டத்துலேயே அப்படியே வாய் மூடிட்டு அமுக்குனி மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. அப்படியே ஜல்லுன்னு அந்த மனுஷன் ஏறி அந்த பேஸ்மெண்ட் விட்டே போயிருப்பார். லைக் இந்த இடத்துல அவள் இல்லை போல், எனக்கு ஸ்மெல்லுமே அவ்வளோ அடிக்கலை இங்கே அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்துருப்பார். ஏன்னா வேம்பயர்ஸ்க்கு மனுஷங்களோட ஸ்மெல்லாம் தெரியும்ல.
ஸோ அவர் என்னடா காணோம் காணோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்டு இருந்திருப்பார். இங்கே நீங்கள் அவர் ஏதோ ஒன்றத்தை வச்சுட்டு போனார்ல, ஸோ அப்படியே பொறுமையாக கடன்னு வந்துட்டு இது என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அதான் எல்லாம் ஒவ்வொரு பாட்டில் ஒவ்வொரு சைஸில் ஒவ்வொரு கலரில் டிஃப்ரெண்ட்டாக என்னென்னமோ இருக்குது. சில இதில் புகைலாம் கூட வருது. இதெல்லாம் என்னது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஸோ பொறுமையாக அந்த செல்ஃபை அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஆக்சுவலாக எழுதியிருக்கு அது என்ன அது அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கு, பேர் ஏதோ எழுதியிருக்கு. ஸோ அதை அப்படியே நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இது என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. டக்குன்னு பார்த்தா அந்த பேஸ்மெண்ட் டப்புன்னு ஓப்பன் ஆகியிருந்திருக்கும். சல்லுன்னு வந்து அந்த மனுஷன் நின்றுட்டு உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு பாருங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பீங்கன்னா பதட்டத்தில் டக்குன்னு வைக்கிறதுக்கு பதிலாக ஏதோ ஒன்றத்தை அப்படியே ஒரு 2-3 பொருளை சேர்த்து அப்படியே தள்ளி இருந்திருப்பீங்க தெரியாமல். இவர் இந்த மாதிரி டக்குன்னு வந்து முன்னாடி வந்து நின்னதும் நீங்கள் பதட்டத்தில் பண்ணியிருந்திருப்பீங்க. 2 அப்படியே தள்ளி விட்டதில் 2மே அப்படியே கீழே ஊற்றி ஒரு மாதிரி புகையோடு வந்திருக்கும். 2 மிக்ஸ் ஆனதால் 2 பேருக்குமே அப்படியே ஒரு நிமிஷம் கண்ணே புரியலை. வெடுக்குன்னு அந்த மனுஷன் அப்படியே உங்களை பிடிச்சி இழுத்துட்டு எவ்வளோ தைரியம் உனக்கு, உன்னை யார் இதில் கை வைக்க சொன்னது, எனக்கு எவ்வளோ தைரியம், யார் நீ எதுக்கு கீழே வந்த, இந்த பார் உன்னை தான் கேட்குறேன் எதுக்கு வந்தேன்னு சொன்னேன், உன்னை உயிரோடு விட்டுறேன்னு ஏன் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா அப்படியே உங்கள் கழுத்தை நெரிச்சு அப்படியே கொலை பண்ண போகிறாரு. உங்களுக்கு ஆக்சுவலாக கழுத்தை நெரிச்சிட்டு தான் இருக்காரு. உங்களுக்கு அப்படியே எப்படி சொல்கிறதுனா தொண்டை அப்படியே கட்டுது அப்படின்னு நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. இப்போது நீங்கள் தள்ளி விட்டது, அது கெமிக்கல் ரியாக்ட் ஆனது, அந்த புகையை நீங்களும் அவரும் சுவாசித்தது, அதனால் அந்த மனுஷன் டக்குன்னு ஒரு மாதிரி அமைதியான மாதிரி இருக்குது. அப்படியே உங்கள் கழுத்துலேருந்து அந்த மனுஷன் கையை எடுத்துருப்பாரு. மன்னிச்சிரு, வலிக்குதா அப்படிங்கிறாரு. இல்லை அப்படின்னு நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. என்னை மன்னிச்சிரு, தெரியாமல் ஒரு கோவத்தில் அந்த மாதிரி பண்ணிட்டேன், உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே உங்கள் கழுத்து பார்க்குறாரு. ஒன்றும் ஆகலை, ரொம்ப நாள் ஆச்சுல்ல, ரொம்ப நாள் ஆச்சுல்ல நீயும் நானும் பார்த்து. நீங்கள் அப்படியே என்னடா அது அப்படிங்கிற மாதிரி அவரே பார்த்துட்ருக்கீங்க. என்னை மன்னிச்சிரு, சரி வா மேலே போகலாம். நீங்கள் அப்படியே பொறுமையாக நீங்கள் வரீங்க. நான் வேணால் தூக்கிட்டு வரட்டா, கால் வலிக்குதா என்ன? இல்லை நான் நல்லா தான் இருக்கேன். ஸோ நீங்களும் அவரும் எப்படியோ பேஸ்மெண்ட்லேருந்து வந்துட்டு நீங்கள் அப்படியே என்னங்க சாப்பிட்றதுக்கு வேணுங்கன்னு எதுதோ சொல்கிறானா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே ஷாக்காகி நின்றுட்டுருக்கீங்க. அவர் அப்படியே டக்குன்னு என்ன பண்ணுறாருன்னா வந்ததுக்கப்புறம் உங்களை அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே ஷாக்காக நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ப்ளஸ் உங்களுக்கு என்னன்னு தெரியல, சுகா உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்குது. லைக் உங்களே அறியாமல் உங்கள் பிரெயின் கண்ட்ரோலே இல்லாமல் உங்கள் கை வந்து அப்படியே அவரை நல்லா டைட்டாக ஹக் பண்ணுற மாதிரி. ஸோ அவர் என்ன பண்ணுறாலும் ஆக்சுவலாக அதுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்க. என்னது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. டக்குன்னு அந்த மனுஷன் உங்களுக்கு பொறுமையாக அப்படியே முத்தம் தர்றாரு. அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அதில் சுத்தமாக உடன்பாடு இல்லை. ஆனால் உங்கள் பிரெயின் என்ன தான் சொன்னாலும் அது கேட்குற மனநிலைமையில் உங்கள் உடம்புக்கே இல்லை. ஆக்சுவலாக அவர் உங்களுக்கு முத்தம் கொடுத்துட்ருக்கும் போது உங்கள் கை வந்து அப்படியே அவரோட காது கிட்டக்க இருந்துட்டு அதை அப்படியே நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணுற மாதிரி கன்னத்தை. நீங்கள் என்ன நடக்குது, எனக்கு இதெல்லாம் நான் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கும் போது அந்த மனுஷன் உங்களுக்கு அழகாக ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக ஒரு முத்தம் தராரு. உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, உனக்கு அது கீழே ஊற்றுனதால கையில் எதுவும் தெரிச்சு பாதிப்பெல்லாம் ஆகலைல்ல? இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி, நீ பார்த்து பத்திரமா இங்கே இரு, நான் வந்துடுறேன், சரியா? சரி. இப்போ என்ன ஆச்சு? அவனுக்கு என்ன ஆச்சு? எனக்கு முதல்ல என்ன ஆச்சு? ஒன்றுமே புரியல. அவன் எனக்கு கொல்ல வந்தவன், ஆனால் அன்பாக பேசுகிற முத்தம் தரான்.
நான் என் மைண்டுக்கு அதெல்லாம் தோணலை, வேணான்னு சொல்லுது. என் உடம்பு ஏன் கேட்க மாட்டுது? எதுவுமே என் கண்ட்ரோல் இல்லை. ஒரு வேளை அந்த மருந்து ஏதாவது வேலையை கட்டுதா என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே யோசிச்சிட்டே இருக்கீங்க. எங்கள் இஷ்யூகா அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து வந்துருப்பார். நீங்கள் அப்படியே அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க. தபார், முதல்ல அந்த ரூமுக்கு போ. எனக்கு இப்போது முக்கியமான ஒரு வேலை இருக்குது, நான் அதை பண்ணி முடிச்சுட்டு வரேன். ஓகே? சரி, நீ போ, நான் வரேன். சரி. நீங்கள் அப்படியே கடகடன்னு போகிறீங்க. அப்போ டக்குனு காய பிடிச்சிட்டு உங்களை அப்படியே பார்க்குறாரு. என்னாச்சு? நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. போனால் இப்படி தான் போவியா? பெண்ணா? ஓ, மாற்றி வேற எங்கேயோ போகிறேண்ணா. எங்கே போனப்போ அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இன்னமும் உனக்கு இந்த குசும்பு மட்டும் மாறவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணுறாருன்னா, டக்குன்னு ஷுகா அப்படியே உங்கள் கையை பிடிச்சி இழுத்து அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஒரு முத்தம் கொடுத்துருந்துருப்பாரு. இப்போ போ, இனிமேல் நான் போகணுன்னு சொன்னால் இப்படி தான் போனேன். ஓகே? அப்படிங்கிறீங்க. இப்போது அப்படியே நீங்கள் பொறுமையாக இந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறீங்க. அந்த ரூமுக்குமே போய் உட்காந்துட்டீங்க. உங்களுக்கு இது என்னன்னு தெரியல, ஒன்றுமே புரியல. ஒரு வேளை ஏதாவது நம்மளை வச்சு பிளான் பண்ணுறானா, என்னதுன்னே தெரியலையே, ஐயோ கடவுளே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே யோசிச்சிட்டே இருக்கீங்க. இங்கே வந்து ஷுகா என்னன்னு தெரில, அந்த மனுஷன் உங்களை லவ் பண்ணுற மாதிரி அந்த சொல்யூஷன் ரெண்டும் மிக்ஸ் ஆனது வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு உங்கள் மேலே லவ் வர மாதிரி அந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருந்திருக்கும். ஸோ அதனால தான் அந்த மனுஷன் உங்களோட லவ்வோடு பேசிகிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் ஓரளவு கெஸ் பண்ணிட்டீங்க, ஒரு வேளை அதால் தான் இந்த மாதிரி அந்த மனுஷன் பிஹேவ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ நீங்கள் இப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. சரி, இதுவும் ஒரு விதத்தில் நல்லது தான். அந்த கிளவி சாபம் விட்டது நான் அவனை காதலிக்கணும் தானே. இது ஒரு வேளை நல்லதாக கூட நம்மளுக்கு அமைய வாய்ப்பு இருக்குது. அவர் மட்டும் என்னை காதலிச்சிட்டாருன்னா வச்சுக்கோயேன், சாபம் போயிட்டு நான் என் சொந்த வீட்டுக்கு ஊருக்கு போயிடுவேன்ல. நான் எங்கே போனாலும் இதே காட்டுக்கு வர மாதிரியே இருக்குது. கடவுளே நீ தான்ப்பா எப்படியாவது என்னை காப்பாற்றணும். பயமாக இருக்குது, தெரியாதனமாக அந்த இது பண்ணிவிட்டு படாத அவசப்பட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி வந்துட்டுருக்கீங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour லேட்டர் உங்களுக்கு அப்படியே லைட்டாக தூக்கம் வருது. ஸோ நீங்கள் தூங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ நல்ல ஒரு உறக்கம் உங்களுக்கு. ஸோ தூங்கி முடிச்சதுக்கப்புறம் மார்னிங் எழுந்திரிச்சு பார்க்குறீங்க. பார்த்தா நீங்கள் லைக் எதுவுமே இல்லாமல் அப்படியே படுத்துருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் ஷுகா தூங்குறாரு. என்னாச்சு, எப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கையெல்லாம் வைக்கிறீங்க. பார்த்தா ஆமாம், நேற்று உங்களுக்கும் அவருக்கு சம்பவம் ஆயிருந்துருக்கு போல். உங்களால் இதை வந்து நம்பவே முடியல. என்னடா அது, என்னது இது, எப்படி எனக்கு எதுவுமே தெரியல, நான் அப்படி தூங்குற பொண்ணும் கிடையாதே, எப்படி என்னையே அறியாமல் எல்லாமே நடந்து முடிஞ்சிருக்கும், வலிக்குது வரைக்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே என்ன பண்ணுறதுனே உங்களுக்கு தெரியல. ஜஸ்ட் அப்படியே இருந்துகிட்ருக்கீங்க. எனக்கு ஏதாவது ஆயிடுச்சா, ஒரு மயக்கம் வந்துடுச்சா, இல்லை அவன் ஏதாவது மயக்க மாத்திரை எனக்கு கலந்துட்டானா, ஐயோ எப்படி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஷுகா அப்படியே பொறுமையாக எழுந்திரிச்சுருப்பார். ஸோ மார்னிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது சன் இருந்துச்சுன்னா ஷுகாவுக்கு வந்து பவர்ஸ் ஒர்க் ஆகாது. நைட்டு மட்டும்தான் அந்த மனுஷன் வந்து நல்லா ஒரு மாதிரி பூஸ்டப்பாக அந்த மாதிரி இருந்துகிட்ருப்பார். ஸோ இங்கே நீங்கள் எழுந்திரிச்சதும் நீங்கள் அப்படியே டக்குன்னு அந்த பெட்ஷீட்ஸ் அப்படியே கிராப் பண்ணி நீங்கள் அப்படியே பிடிச்சிட்டு ஒரு சைடில் போய் அப்படியே நின்றுட்டிங்க. என்ன நடந்துச்சு நேற்று அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு கேட்குறீங்க. அவர் அப்படியே கேஷுவலாக லைக் அவருமே நெக்டாக தான் இருக்கார். ஓகே, ஆனால் கையை தூக்கி அப்படியே தலைக்கு மேலே அப்படியே வச்சுட்டு ஏன் உனக்கு தெரியாதா என்ன அப்படிங்கிறாரு. கருமம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்ஷீட்டை பாதி லைட்டாக அப்படியே அவருக்கும் கவரப் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க. தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே தள்ளி வேறு விடுறாரு. ஸோ தட் யூ கேன் see it clearly. ஓகே, நீங்கள் அப்படியே டக்குன்னு வேறு சைடில் திரும்பிட்டு உனக்கு வெக்கமா இல்லை? இப்படி தான் பண்ணுவியா நீ?
நீ அங்கே இந்த ரூமுக்கு போகணுன்னு தானே சொன்னேன். நான் அந்த ரூமில் இருந்தால் நீ இதுக்கு தான் என்ன கூப்பிட்டியாப்போ, இந்த ரூமுக்கு வர சொன்னியா நீ அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ரொம்ப பண்ணாத சரியா? நேற்று நீ தானே ஆசையாக இருக்குது வா பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொன்னேன். நீங்கள் அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறீங்க. எது நான் சொன்னேன்னா? பின்ன நானா சொன்னேன்? உனக்கு ஞாபகம் இல்லைங்கிறதுக்காக அப்படியே என் மேலே தூக்கி பழிய போடாத. நீ தான் எனக்கு பண்ணியே ஆகணும், எனக்கு உன் மேலே ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு இதெல்லாம் ஒன்றுமே தெரியல, பிளாங்கோட்டாக நிற்குது. லைக் படுத்த வரைக்கும் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது, மற்றது எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் இல்லை. அவர் சொல்கிறத நம்பலாமா வேணாமான்னு கூட உங்களுக்கு தெரியலை. நீ தானே ஏதோ ஒன்று என் மேலே தூவி விட்டு இந்த மாதிரி அசிங்கமாக பண்ணியிருக்க இந்த காரியத்தை. உனக்கு எல்லாம் வெக்கமாகவே இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நான் எதுக்கு வெக்க பண்ணோம்? நான் லவ் பண்ணுற பொண்ணுகிட்ட நான் இருக்கிறதில்ல, இதில் என்ன வெக்கம்னு நான் கேட்குறேன். லவ் பண்ணுறியா? ஆமாம். ஏன் நேற்று 2 பேர் பண்ணும் போது நான் சொல்லலையே உன்கிட்ட? சொன்னீங்களா? நீ மறந்துட்டேன்னா நான் என்ன பண்ணுறது? சரி, என்ன தான் நடந்துச்சு? நான் தான் மறந்துட்டேன் சொல்ல மாட்டிங்களா அப்போது? சரி, நானே சொல்கிறேன். நீ தூங்கினேன், நான் லைட்டாக கையை வச்சேன், எழுந்திரிச்சதான் டக்குன்னு என் கையை பிடிச்சி இழுத்து பெட்டில் போட்டேன். நான் என்ன இதெல்லாம் அப்படின்னு நான் சொன்னேன். எனக்கு இப்போ பண்ணியே ஆகணும் நீ சொன்னேன். நான் இல்லை அப்படின்னு நான் சொல்லிட்டு உன்னை தள்ளிவிட பார்த்தேன். ஆனால் நீ என் மேலே ஏறி உட்காந்துட்டு எனக்கு அப்படி ஒரு முத்தம் இப்படி ஒரு முத்தம் நான் அங்கங்கே கொடுத்தேன். இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடம்புல ஒவ்வொரு இடத்தையும் பார்த்து காட்டுறாரு. பார்த்தா நிஜமாகவே ஹிக்கி மார்க்ஸ் அங்கே இருக்குது. நான் வச்சேன்னா நீ வேம்பையற மாறிடுவேன், அதனால தான் நான் எதுவும் பண்ணாமல் இருந்தேன். நீங்கள் அப்படியே ஆன்னு பார்க்குறீங்க. என்ன எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா? நீ நேற்று பேஸ்மெண்ட்குள்ளே இருந்தது, அந்த புக்கை ஓப்பன் பண்ணி பார்த்தது எல்லாம் எனக்கு தெரியும். ஒரு வேம்பையருக்கு ஒரு மனுஷனோட வாடை எங்கே இருக்குன்னு தெரியாது? எங்களோட மூக்கோட சென்ஸ் அப்படி இருக்கும். நீ அதுவும் என் வீட்டிலே இருந்துட்டு என்னால் அதை கூட கண்டுபிடிக்க முடியாதா? ஓஹோ அப்படிங்கிறீங்க. சரி, நான் வேம்பையர்னு தெரிஞ்சிருச்சு, எதுக்கு அப்புறம் நான் உன்கிட்ட மறைக்கணும்? அதனால் நான் உனக்கு கடிக்கலை. நான் கடிச்சேன்னா நீயும் அப்புறம் வேம்பையராக மாறிடுவேன். ஸோ எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. தென் அப்புறம் என்ன அப்படிங்கிறாரு. அப்புறம் மற்ற எல்லாத்தையும் சொல்லணுமா என்ன? அப்புறம் என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 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 500 வருஷம் இருக்கும். என்ன பண்ணி? அதுதான் ஒன்றா இருந்து. உங்கள் வயசப்போ அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. சரியாக ஞாபகம் வச்சுக்கிறல. என்ன ஒரு 800 வருஷம், 850 அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படிங்க நீங்கள் ஷாக் ஆகிட்டீங்க. 800? நான் ஒன்று கேட்கலாமா? கேளு. இதுக்கு முன்னாடி 500 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணுன்னு சொன்னீங்களே, யார் அது? அது எதுக்கும் எனக்கு நீ ஆசைப்பட்டதை நடந்துருச்சுல, மற்றதுலேயும் மூக்க நடிக்காத. இப்போதைக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம். சரி, போய் கோழி. பாய். பாய். இப்படி தான் பாய் சொல்லுவாங்களா? பின்ன நேற்று இருந்த மாதிரி நீ இல்லையே. நேற்று எவ்வளோ ரொமான்டிக்காக இருந்த. நேற்று எப்படி அதெல்லாம் நடந்துச்சுன்னு நினைக்கவே முடியல. ரொம்ப நாள் கழித்து நான் ஹாப்பியாக இருந்த மாதிரி இருந்தது. இப்படி தான் பாய் சொல்லணுமா என்ன? இல்லை பின்ன சாரி. நீங்கள் அப்படியே பொறுமையாக வந்துட்டு அவருக்கு அப்படி சொல்லி முத்தம் கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிருந்துருப்பீங்க. ஸோ இங்கே ஷிக்கா அப்படியே உங்களே பார்க்குறாரு.
இப்போது பாத்ரூமுக்கு நீங்கள் போகிறீங்க, பார்த்தா அங்கங்கன்னு குட்டி சாத்தான்லாம் இருக்குது. அதாவது குழந்தைங்க மாதிரி இருக்கும்ல, வெள்ளை கலர்லாம் ட்ரெஸ் போட்டுட்டு வெள்ளை கலரில் ஹேர்லாம் இருக்குது. அதெல்லாம் ஹிஹிஹிஹிஹின்னு உங்களை பார்த்தலாம் சிரிக்குது. நீங்கள் பயந்துட்டீங்க. ஒரு ஒரு ஏதோ ஒரு திங்கிங்கில் போயிருந்துருப்பீங்க. அங்கே பார்த்தா ஜன்னல் கிட்டக்க அப்படியே தலைகீழ தொங்குற மாதிரி இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நீங்கள் குடு குடு குடுக்குன்னு அந்த டவலை கூட டபக்குன்னு கீழே விட்டுட்டு ஓடி வந்து சுகாட்ட, ஐயோ அங்கே ஏதோ இருக்குது, ஏதோ இருக்குது, ஏதோ இருக்குது. என்ன இருக்குது அப்படிங்கிறாரு. அங்கே ஏதோ இருக்குது, இங்கே அதே இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு உட்காந்து அலறீங்க. அவர் மேலே ஏறி உட்காந்துட்டீங்க. அந்த உப்பு மட்டும் தூக்குவாங்களே அந்த மாதிரி உட்காந்துட்டீங்க. சரி நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே தூக்கியே அந்த மனுஷன் வந்துட்டுருக்காரு. பார்த்தா அந்த மாதிரி தான். என்ன இந்த மாதிரி பண்ணுற, இந்த மாதிரி பண்ணக்கூடாது நான் சொல்லியிருக்கேனா இல்லையா அப்படின்னு சொல்லுது. போ வீட்டுக்கு வெளியில் யாராவது வந்தால் பாரு, இங்கே வராது, நான் சொல்கிற வரைக்கும் வரக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி சாத்தம் போயிடுச்சு. சரி இனிமேல் வராது, ஓகே. எனக்கு பயமாக இருக்குது. அவர் அப்படியே உங்களே பார்க்குறாரு. அதனால் இங்கே நிற்க முடியுமா? அப்புறம் நேற்று நடந்த சம்பவம் இங்கே நடக்கும் பரவாயில்லையா? இல்லை நீங்கள் வெளியிலே வெயிட் பண்ணலாம். இது என் வீடு, நான் எங்கே ஆசைப்படுறேனோ அங்கே தான் நான் இருப்பேன். நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. அந்த மனுஷன் அப்படியே கதவை சத்திட்டு அந்த இடத்த விட்டு போயிருந்துருப்பாரு. அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே இந்த ட்ரெஸ்ஸை டக்குன்னு போட்டுட்டு லைக் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் குளிக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்துருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு வழியாக குளித்து முடிச்சுட்டு அங்கே வந்து ட்ரெஸ் இருக்குது போல். ஸோ அவரோட ட்ரெஸ்ஸு தான் அப்படியே எடுத்து போட்டுட்டு நீங்கள் மட்டும் வரீங்க. ஸோ வந்து பார்த்தா இங்கே சுகா ஏதோ பண்ணிகிட்ருக்காரு, ஏதோ சூப் மாதிரி செய்கிறாரு போல். ஸோ நீங்கள் அப்படியே நின்றுட்டு என்னது இது பசிக்குது எனக்கு ரொம்ப அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இந்தா கோடி அப்படிங்கிறாரு. ஸோ குடிச்சு முடிச்சிட்டதும் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஃபுல்லாக குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் இதுதான் ரத்த சூப்பு, நல்லா இருக்கா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கொமட்டுறீங்க. நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்றதெல்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ நான் கொமட்டுறேன். நான் ஆக்சுவலாக ஒரு வெஜிடேரியன் சொல்லிட்டு ரத்த சூப்புன்னு குடிக்கிறீங்க. என்னை பார்த்தா என்ன நக்கலாக இருக்கா உங்களுக்கு? என்னை பார்த்தா எல்லாத்தையும் சொல்லணும்னா நம்புற மாதிரி இருக்காளா? உனக்கு வேம்பையர்ஸ் பற்றி A to Z எதுவுமே தெரியாது, அட்லீஸ்ட் ஒன்று கூட தெரியாதா? வெஜிடேரியன்ஸ்னால் நாங்கள் அனிமல்ஸை தான் அட்டாக் பண்ணி சாப்பிடுவோம். நான் வெஜிடேரியன்ஸ் மீன்ஸ் நீ நான் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன், ஹியூமன்ஸை சாப்பிடுவோம். ஸோ நான் வெஜிடேரியன் கொஞ்சம் எப்படி சொல்கிறதுன்னா, அவங்க நிறைய வருஷம் வாழலாம், பட் எனக்கு அந்த ஆசை இல்லை. எனக்கு வாழ்ந்தது வரைக்கும் போதும். ஸோ நான் வெஜிடேரியனை மாறிட்டேன். பட் உன்னை பார்க்கும்போது எனக்கு அப்படி தோணல. இது எனக்கு அவ்வளோ கிரேவிங்ஸாக இருந்துச்சு. என்ன சாப்பிட்ணுமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. என்ன நீ என்ன பைட் பண்ணும்போது ஹிகி மார்க்ஸ்லாம் கொடுக்கும்போது எனக்கும் அதே மாதிரி பண்ணணும்னு தோணுச்சு. ஆனால் நான் பைட் பண்ணால் தான் நீ வேம்பையராக மாறிடுவே. அதனால் என்ன நானே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். பட் ஐ லிக்ட் யூ. சார் இது என்ன ரத்தம் நான் குடித்தது வாந்தி வர மாட்டுது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது ஒரு மானோட ரத்தம். ஐயோ பாவம் அழுதுட்டிங்க சொல்லிகிட்ருக்கீங்க. நானும் எனக்கு வெஜிடேரியன் தானே கொடுத்தேன், நல்லா வாயில் வருது, எனக்கு இலை தலை இருந்தால் கூட பரவாயில்ல, நான் அப்படியே அதே சாப்பிட்டுக்கிறேன். ப்ளீஸ் நீங்கள் வெஜிடேரியன் சொல்லிட்டு இந்த மாதிரி கன்றாவே ஏதாவது பண்ணி கொடுத்துட்டு என்னை உயிரோட கொண்டுடாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் வந்து உங்களுக்காக வெளியிலலாம் போகிறாரு. ஸோ என்னென்னமோ பறிச்சுட்டு வராரு. இதெல்லாம் நான் வந்து ரொம்ப நாள் ஆகுது. வீட்டில் இருக்கிற சுகம் இங்கெல்லாம் கிடைக்காது. இப்போ பார்த்தா ஏதோ அந்த காட்டில் ஏதோ ஒரு சுற்றுற ஒரு பேயை பார்த்துருக்காரு. என்ன
உன் வீட்டில் ஒரு பொம்பளை புள்ள வாடை அடிக்குது, மனுஷ வாடை நல்லா இருக்குது, யார் அது அப்படின்னு சொல்லிட்டு அது ஆக்சுவலாக ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு பேய் அந்த காட்டில் இருக்கிறது மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இங்கே வந்து சுகா, ஆமாம் அதுக்கு என்ன நல்லா இருக்கும்ல, ஏனே அவளை சாகடிக்கக்கூடாது, பார்த்து அளந்த பேசு, உனக்கும் எனக்கும் ஆகவே ஆகாதுன்னு எல்லாருக்குமே தெரியும்ல, இதுக்கு மேலே நீ என்கிட்ட பேசணும்னு நினச்சேன்னு வச்சுக்கோயேன், நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. அவர் அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்ப போகிறாரு. நானும் பார்க்க தானே போகிறேன், உன்னால் எவ்வளோ நேரம் கண்ட்ரோலாக இருக்க முடியும்னு. நான் திரும்பவும் சொல்கிறேன், நீ ஒரு வேம்பயர். மனுஷனோட வாடை அடிக்க அடிக்க உனக்கு எப்படா கொள்ளணும்னு இருக்கும். நீ வேற பல வருஷமாக சாப்பிடலை, வெறி இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும்ல. மறக்காமல் நீ அவளை அடித்து சாப்பிடும் போது எனக்கும் கொஞ்சம் அது இருந்தால் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் கேட்குது. வாயை மூடு. அப்படியே அவர் அந்த இடத்த விட்டு அந்த இடத்த கிளம்பியிருப்பார். சுகா, நீ அடித்து சாப்பிட்லன்னா என்ன, நானே நேரம் வரும்போது சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் எப்படி அந்த இடத்துல விட்டு கிளம்பி போயிருந்துருக்கும். ஸோ இங்கே சுகா அப்படியே அவரோட வீட்டுக்கு வந்திருப்பார், என்னென்னமோ பறிச்சுட்டு வந்திருப்பார். இங்கே அழகாக உட்காந்துட்டு லைக் அங்கே வந்து நிறையா அந்த இந்த ஏன்ஷியன்ட் டாய்ஸு பாட்டு அந்த மாதிரி நிறையா இருக்குது, பழைய காலத்து திங்ஸ்லாம் அங்கே நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் ஒவ்வொன்றத்தையுமா அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. தென் யூ கேம் டு நோ தட் அவர் போனதுக்கப்புறம் நீங்கள் பேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டு அந்த இதெல்லாம் இருக்குல்ல, ஸோ லிக்விட்ஸ் அந்த மாதிரிலாம் அதோட டியூரேஷன் டேட்டே நம்மளுக்கு வந்து வேலிடிட்டினா என்ன ஒரு 6 months 1 year அந்த மாதிரி இருக்கும்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா 110 வருஷம் வேலிடிட்டி அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதுக்கு அந்த இதில் ஃபார்முலாலாம் பண்ணுற ஒரு புக்கு வச்சுருக்காரு அந்த மனுஷன். ஸோ அந்த புக்கிலலாம் நிறையா இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா என்னது 10 வருஷத்துக்கு தான் இருக்கும், இது வந்து ஆனால் 40 வருஷத்துக்கு இருக்கும், இது வந்து 250 வருஷம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதில் வந்து இந்த மிக்சரையும் அந்த மிக்சரையும் கம்பைன் பண்ணுற மாதிரி எந்த ஒரு ஸ்டேட்டுமே இல்லை. அதனால் ஏதாவது இருக்குமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுல ஏதோ இதுக்கு வந்து ஆயுசு வந்து 10 வருஷம், அதுக்கு வந்து 5 வருஷம் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஏறக்குறைய ஒரு 15 வருஷம் வரைக்கும் அந்த மனுஷன் வந்து உங்கள் மேலே காதலாக இருக்கிற மாதிரி இருக்கும் போல். ஸோ நீங்கள் வந்து 15 வருஷம் நம்மள மேலே காதலாவா இருப்பான், அது போயிடாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஏன்னா அது ஒரு ஜஸ்ட் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தானே. உங்களுக்கு அந்த 15 வருஷத்தில் வந்து பெருசாக எப்படி சொல்லணும்னா நம்பிக்கை இல்லை. ஓகே, ஸோ நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்துட்டதுக்கப்புறம் இந்த வெளியில் வந்த ஏன்ஷியன்ட் கிராஃப்ட் திங்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ ஆஃப்டர் தட் இங்கே வந்து சுகா வந்துருப்பார், ஃபேஸே ஒரு மாதிரி ரெட்டிஷ் வித் பிங்க் கலர் அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு. நீங்கள் என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அந்த மனுஷன் அப்படிங்கிறாரு, லைட்டாக பல்லு வெளில வருது. நீங்கள் அந்த வேம்பயர்ஸ்க்கு வருமா அந்த மாதிரி அப்படின்னு நீங்கள் பயந்துட்டீங்க. என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அந்த இடத்த விட்டு போயிருந்திருப்பாரு. நீங்கள் ஒரு நிமிஷம் பயந்துட்டீங்க, ஏன்டா நம்ம என்ன பண்ணோம், ஏன் இந்த மாதிரி கோவப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி. இங்கே சுகாவுக்கு அவள் என்ன பண்ணா, அவள் மேலே நம்மளுக்கு இருக்க கோவம் வருது, டக்குன்னு நம்ம ஏன் இந்த மாதிரி பண்ணோம், ஒருவேளை இந்த பேய் சொன்ன மாதிரி நான் இத்தனை நாள் வெஜிடேரியனாக இருந்ததால் எனக்கு அவன் மேலே சாப்பிட்ணுன்னு ஆசை வந்துடுமா என்ன? இல்லை 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 எனக்கு கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா நேற்று கூட நான் ஒன்றா இருக்கும்போது கூட எனக்கு அவன் மேலே ஆசை தான் இருந்துச்சு, அவளை சாப்பிட்ணுன்னு எனக்கு ஆசை இல்லை. கண்டிப்பாக இருக்காது. எப்படி எனக்கு இருக்கும், நான் தான் அவளை காதலிக்கிறேனே, கண்டிப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகா வந்து நினச்சிட்ருக்காரு. ஸோ ஆஃப்டர் தட் இந்த மனுஷன் அப்படியே பொறுமையாக உங்ககிட்ட வந்துட்டு, நான் இது வரைக்கும் யாரைக்கிட்டே கேட்காத ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்குறேன். என்னது? என்னை மன்னிச்சிரு. ஏன் சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டாரு. ஸோ நீங்கள் அப்படியே மன்னிப்பு கேட்குறதுலாம் யார்ட்டையும் இது வரைக்கும் கேட்கவே இல்லையா என்ன, அப்பா அந்த அளவாக இருக்கண்டா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கீங்க. இங்கே சுகா வந்து வெளில போகும்போது இப்படி தான் வெளில போவியா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவர் டக்குன்னு அப்படியே திரும்புகிறாரு, லைக் மண்டை மட்டும் திரும்புது, அவரோட உடம்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைட் பார்க்குற மாதிரி இருக்குது.
அப்படின்னு நீங்கள் பயப்படுறீங்க. ஐயோ பயப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை வந்து மாற்றிட்டு நார்மலாக ஹியூமன் எப்படி வந்து திரும்புவாங்களோ அதுமாதிரி திரும்பி நிற்பார். இப்படி தான் போவியா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. டபக்குன்னு அந்த மனுஷன் இப்படி கண் அப்படி இமைக்கிறதுக்குள்ளே அந்த மனுஷனோட வாய் உங்களோட வாய்க்குள்ளே இருக்கும். ஸோ சவாக்குன்னு கொடுத்துட்டு இப்போ போகலாமா அப்படிங்கிறாரு. அது நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இங்கே அழகாக ஸ்மைல் பண்ணிட்டு இங்கே ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஸ்மைல்லாம் கிடையாது, ரொம்ப பெரிய பிக் அந்த மாதிரிலாம் கிடையாது, அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்மைல். ஸோ ஸ்மைல் பண்ணிட்டு அந்த மனுஷன் வந்து உனக்காக காய்கறிலாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன், இன்னும் ஒரு பொருள் மட்டும் நான் எடுத்துகிட்டு வரணும், வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஏன்னா அந்த மனுஷன் தான் சயின்டிஸ்ட் ஆச்சே, ஏதோ அது இதுன்னு போட்டு ஏதோ லிக்விட்லாம் கண்டுபிடிச்சி அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கார்ல. ஸோ ஆனால் அவங்களுக்கு அது டவுட்டு, எதுக்கு இந்த மாதிரி அவன் பண்ணுறான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக டவுட் இருக்குது அவங்களுக்கு. ஸோ அவர் இப்போ வெளில போயிருப்பார், வரத்துக்கு ஒரு ஹாஃப் டேக்கு மேலே ஆகிடுச்சு. உங்களுக்கு வேறு லைட்டாக பயமாக வேறு இருக்குது. எங்கே அவன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து லைக் அந்த கதவை ஓப்பன் பண்ணி அப்படியே ஜன்னல் வழியாக பார்க்குறீங்க. பார்த்தா குட்டிச்சாத்தா வந்து அங்கே வந்து மரத்துக்கு அப்படியே தலைகீழ அப்படியே தொங்குது அந்த வெள்ளை கலரில். உங்களோட வீட்டில் வந்து இருந்துச்சுல அந்த குட்டிச்சாத்தா அந்த மரத்துக்கிட்ட இருந்து தொங்குது. ஆத்தாடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பயத்தில் அப்படியே நீங்கள் கதவை வந்து முடிந்திருப்பீங்க. ஐயோ கொடுமையாக இருக்கு, ஐயோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் எப்படிப்பட்ட இடத்துல வந்து மாட்டிக்கிட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது உங்களுக்கு. என்ன பண்ணுறதில்ல, ஒரு அவசரத்துக்கு அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா கூட நம்ம வெளில கூட போக முடியாத அளவுக்கு இருக்கோமே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருந்துட்டுருக்கு. ஸோ ஒரு வழியாக ஒரு ½ அன் ஹவர் லேட்டர் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சுகா வந்துருப்பார். வந்ததுக்கப்புறம் என்னென்னமோ எடுத்துகிட்டு வந்திருக்காரு கையில். என்னது இதெல்லாம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இது கெமிக்கல் ரியாக்ஷன் செய்கிறதுக்காக சில திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரணும். காலைல தான் போகிற மாதிரி இருந்தது, வாங்கிட்டு வந்திருக்கலாம், ஒரு ஒரு சின்ன இது, அதான் சரின்னு எடுத்துகிட்டு வந்தேன். அதை அப்படியே சைடில் வச்சுட்டு உங்களுக்கு அப்படியே செஞ்சு தரேன், நீங்கள் இதெல்லாம் பண்ணுவியா, உனக்கு இதெல்லாம் தெரியுமா, சும்மா அதை தான் செய்ய வேண்டியதா, நல்லா இல்லைண்ணா நானாக சாப்பிட போகிறேன், நீ தானே சாப்பிட போகிறேன், அதுவும் கவலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் ஏதோ கையில் வந்தது எல்லாத்தையுமே அப்படியே கையில் செம்ம நீட்டாக போகுது. என்ன இடத்துல வேலை பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரி தான் அந்த மனுஷன் குரங்கு வித்தெல்லாம் கட்டுறாரு. நீங்கள் அப்படியே பார்த்தா ஆச்சரியமாக ஆணும் வாயை பழுந்து பார்த்துட்ருக்கீங்க. இவ்வளோ பெனிஃபிட் இருக்கா வேம்பேரானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஆர்வமாக அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஆஃப்டர் தட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சுகா ஒரு வழியாக செஞ்சு ஒரு சாப்பாடு ஒரு 2-3 டிஷ்ஷஸ் வந்து செஞ்சு முடிச்சுட்டு கொடுத்துருந்துருப்பாரு. ஸோ நீங்களுமே சாப்பிட்றீங்க. நீ சாப்பிட்லையா? நான்லாம் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை, 10 நாளுக்கு ஒரு தடவை அப்படி தான் சாப்பிடுவேன், எனக்கு அவ்வளோவா பசிக்காது. ஓ கடைசியாக எப்போ சாப்பிட்டீங்க? ஒரு 2 நாள் முன்னாடி. அதான் ஓ சரி 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இது பண்ணிட்டுருங்க. ஆமாம் நான் கேட்கணுன்னு இருந்தேன், எதுக்கு இந்த மாதிரிலாம் புதுசாக லிக்விட்லாம் கண்டுபிடிக்கிறீங்க? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பிடிச்ச விஷயம் இருக்கும். ஸோ எனக்கு புதுசாக கண்டுபிடிக்கிறதுல ஆர்வம் இருக்குது, அவ்வளோதான். அதெல்லாம் நீ எதுவும் பண்ணிடல? இல்லை இல்லை நிஜமாக இல்லை. சரி, சப்போஸ் உன் மூளையை வச்சுட்டு சும்மா இல்லாமல் கண்டதை போட்டு நோண்டிகிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த ஷெல்ஃபில் டாப்பில் ஒரு லிக்விட் மட்டும் தனியாக இருக்கும். அதை தயவு செஞ்சு உன் கையிலையோ இல்லை குடிக்கவோ இல்லை தட்டி விட்டுறவோ கூடாது, புரிஞ்சதில்ல? சரி, ஆனால் அது என்ன பண்ணும்? இந்த வீட்டையே எரிச்சிடும், என்னையும் சேர்த்து. வீடு எரிஞ்சா என்ன, இங்கே எரியணும்? ஆனால் நான் பல வருஷமாக இங்கே தான் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அது நான் சாவ வேண்டிய தருவாயில் அது இதாகும். நான் சாகணும்னு நினைக்கிறதுக்காக அந்த லிக்விட் செஞ்சுருக்கேன். எனக்கு எப்போ வாழவே பிடிக்கலையோ அப்போ நான் அதை குடித்தேன்னா நான் செத்துடலாம், அவ்வளோதான். அதனால் நீ வேஸ்ட் பண்ணன்னு வச்சுக்கோ, நான் அப்புறம் எப்படி சாவறது? அதுக்காக தான், சரியா? ஏன் சாகணும்? ஏன் சாகணுமா?
நீ என்ன லவ் பண்ணுற, நானும் நான் லவ் பண்ணுறேன். என்னை விட்டு போயிட்டேனா அப்போ எனக்கு விரக்தி வராதா, சாகணும்னு தோணாதா? அப்போது எடுத்து குடிச்சிட வேண்டியதான். நீங்கள் அப்படியே ஷாக்காகி பார்க்குறீங்க. அதெல்லாம் வேணாமே. என்ன வேணாமே? நான் பொய்க்கு மட்டும் சொல்கிறேன்னு மட்டும் நினைக்காத. நீ என்னை விட்டு போயிட்டேனா அதுதான் என்னோடய ஒரே சாய்ஸாக இருக்கும். நீ சாப்பிடு. என்ன நீங்கள் அந்த அளவு லவ் பண்ணுறீங்களா? நான் அவ்வளோவா யாருக்கிட்டையுமே எதுவே எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டேன். அது என்னோடய கேரக்டருமே கிடையாது. இந்த அளவு நான் உங்ககிட்ட சொல்கிறதே பெரிய விஷயமா எனக்கு தெரியுது. சாப்பிட்றியா? சரி. அவர் அப்படியே சைடில் போகிறாரு, அந்த வீட்டுக்கு சைடில் போகிறாரு. எங்கே போகிற? பானை செய்ய போகிறேன். ஓ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கையில் அந்த பவுல் எடுத்துகிட்டு அவர் எப்படி செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டே அதை அப்படியே ரசிக்கிறீங்க. அவர் சொன்னது அப்படியே உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. நான் என்ன பண்ணுவேன்? கடவுளே, நான் இல்லைன்னா இறந்து போடுவாரா? இதை என்னால் நம்பவே முடியலையே. ஒரு வேளை என் கூட ஒன்றா இருந்துட்டதால அவருக்கு அந்த மாதிரி தோணுதா? என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டே இருந்துகிட்ருக்கீங்க. இப்போது சுகா வந்து ஓரளவு பானைலாம் செஞ்சிட்ருக்காரு. நீங்கள் ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுருந்துருப்பீங்க. சுகா கிட்ட போயிட்டு எனக்குமே பானை செய்யணும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்திருப்பீங்க. ஸோ சுகா என்ன பண்ணியிருந்திருப்பாருனா அப்படியே உங்களை வந்து ஃப்ரெண்டில் அப்படியே உட்கார வச்சுட்டு லைக் நீங்களும் அவரும் ஒன்றா சேர்ந்து பானை செய்கிற மாதிரி. ஸோ க்ளே வச்சு இந்த மாதிரி செய்வாங்களா, ஸோ அந்த மாதிரி செய்கிறீங்க. உங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அப்படி சுகா கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிற மாதிரி உங்கள் ஹார்ட் பீட் டப் 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 டப்புன்னு அடிக்குது. என்னன்னு தெரில, முன்னாடி உங்கள் மனசு வந்து என்ன சொல்கிறதுனா உங்கள் கை கால்கள் உங்களே அறியாமல் அவரை ஹக் பண்ணுறது, முத்தம் கொடுக்குறது, அந்த மாதிரிலாம் இருந்திருக்கும்ல. ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவர் என்னென்னு தெரியும், பயம் இல்லை. அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அவர் பேசுகிறதால உங்களுக்கு அவர் மேலே ஆசைகளும் வருது, வேம்பையர்னு தெரிஞ்சும் கூட. ஸோ இங்கே வந்து அப்படியே நீங்கள் பாட் செஞ்சுட்ருக்கும் போது அப்படியே லைட்டாக அப்படியே டேர்ன் பண்ணும் போது அப்படியே அழகாக ஃப்ளாலெஸ்ஸான அந்த ஸ்கின், அவ்வளோ அழகாக சுகா வந்து அப்படியே உங்கள் க்ளோஸில் உட்காந்துருக்க மாதிரியான ஒரு பொசிஷனில் அப்படியே 2 பேரும் பாட் செஞ்சிட்ருக்கீங்க. ஏய் என்ன சைட் அடிக்கிறேன்னு அப்படியே சொல்கிறீங்க. சுகா சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே லைட்டாக திரும்பிட்டு, இத்தனை வருஷம் வாழ்கிறேன்னு சொல்கிற, நாங்கள்லாம் ஒரு 60-70 தான்னாலே அவ்வளோ ரிங்கிள்ஸ் வந்தது. நீங்கள் மட்டும் இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு உன் மூஞ்சில் ஒரு ரிங்கிள் கூட இல்லையே, சும்மா தானே சொல்கிற அப்படிங்கிறீங்க. அவர் அப்படியே திரும்பி பார்க்குறாரு உங்களை. என்னை பார்த்தானா பொய் சொல்கிற மாதிரியா இருக்குது? எப்போ நீ பிறந்த அப்படின்னு கேட்குறீங்க. யாருக்கு தெரியும், அதெல்லாம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே சொல்லிகிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அவரோட ஃப்ளாலெஸ்ஸான அந்த ஸ்கின்னை பார்த்ததும் அவரோட கண்ணத்தை அப்படியே நீங்கள் லைட்டாக உங்களே அறியாமல் நீங்கள் உங்கள் ஹேண்டை வச்சு அப்படியே தொடுறீங்க. என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே ஒரு மாதிரி கடுப்பாக வராரு இந்த மியாகுட்டி. பிகாஸ் அந்த கையில் க்ளேயாக இருக்குல்ல, அந்த இதாக இருக்குல்ல, ஒரு மாதிரி சேர் மாதிரி இருக்கும்ல, அதில் அப்படியே அவரோட கன்னத்தில் கை வச்சா எப்படி இருக்கும், கடுப்பாகாது அந்த மாதிரி. அது அப்படிங்கிறாரு அவர். ஏன் என்னாச்சு, என்ன பண்ணியிருக்க பாரு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சாரி அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு இப்போது அடுத்த கண்ணம் இருக்குல்ல, அதையும் எடுத்து அப்படியே அவரோட இன்னொன்று ஒரு இதில் வைக்க போகிறீங்க. இப்போ பாரு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனசு டடக்க எழுந்திரிச்சிருந்துருப்பாரு. நில்லு 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 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குடுன்னு ஆடுறீங்க. சுகா எப்படிப்பட்ட மனுஷன், அவர் ஜலுக்குன்னு போயிடுவார். நீங்கள் என்ன தான் சுற்றுவாலும் அந்த மனுஷனை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, பார்க்க முடியல. படா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்துட்டீங்க. அந்த மனுஷன் எப்படி என் ஸ்பீடுக்கெலாம் நீங்களாம் ஏன் முடியவே முடியாது, நானும் ஜல்லுன்னு ஓடுவேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுறது, நான் தான் ஒரு ஸ்மால் கிரியேச்சராக பிறந்திருக்கேன்னு, என்னால் இவ்வளோ தான் ஓட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆன மாதிரி நீங்கள் அப்படியே உட்காந்துருக்கீங்க. அந்த மனுஷனுக்கு ஒரு மாதிரியாக இருந்திருக்கும். டக்குன்னு அப்படியே உங்கள் பக்கத்தில் நின்றுட்டு, என்னை மன்னிச்சிரு, உன்னை கஷ்டப்படுத்திருந்தேண்ணா அப்படிங்கிறாரு.
டக்குன்னு அவரோட கை பிடிச்சிட்டு இப்போ என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அப்படியே மூஞ்சில டபக்குன்னு அப்படியே கரியல்லி பூசினா எப்படி பண்ணுவோம் அந்த மாதிரி ஃபுல்லாக அப்படியே எழுப்பி விட்டுட்டீங்க. அந்த நிமிஷம் கண்ணை அப்படியே மூடிவிட்டு என்ன பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்து முறைக்கிறாரு. நீங்கள் எப்படி அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பல்பு காமிச்சிட்டு ஓடியே போயிட்டீங்க. இப்போ சுகாவோட கை மூஞ்சி எல்லாம் அப்படியே அந்த இதாக இருக்கும். ஸோ சுகா அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு லைக் ஒண்டி ஓரியாக தான் அந்த மனுஷன் இத்தனை வருஷம் வந்திருப்பார். ஒண்டியாக தனியாக எப்போயாவது அந்த குட்டி சாத்தான்ட்ட பேசிகிட்டு இருப்பார், அவ்வளோதான். மற்றபடி முக்கால்வாசி அவருடைய கேரக்டருமே எப்படின்னா அவ்வளோவா யார்கிட்டையுமே பேச மாட்டாரா. ஸோ ஒரு தனிமையிலே இருந்த ஒரு சுகாவுக்கு நீங்கள் வந்ததும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல். உங்கள் மேலே ரொம்ப அவருக்கு காதல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துகிட்ருக்கு. ஸோ ஆஃப்டர் தட் அந்த இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் சுகா அப்படியே வராரு. சரி, நான் மருந்து தயாரிக்க போகிறேன், தயவு செஞ்சு கிட்ட வராத, சரியா? ஏன்? இல்லை, அப்போது நான் ஒரு வேம்பையராக ஃபுல் ஃபோர்ஸு யூஸ் எல்லாம் பண்ணணும். என்னோடய சக்தி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் பண்ணணும். அதனால் நீ வராமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. நீ ஏதாவது கிறுக்குத்தனமாக ஏதாவது பண்ணிகிட்ருக்காத, நான் உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒபீடியண்ட்டாக அவர் சொல்கிறத கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. உங்களே அறியாமல் நீங்கள் பொறுமையாக பேஸ்மெண்ட் போகிறீங்க. அவர் சொன்னதை அதை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆசை. ஸோ நீங்கள் பொறுமையாக ஸ்டூல் போட்டுட்டு லைக் அதை தொடலை எதுவும் பண்ணலை, அந்த ஷெல்ஃபில் அப்படியே சும்மா அப்படியே எட்டி மட்டும் பார்க்குறீங்க. அது ஒரு மாதிரி எப்படி கலர்னா பால் பச்சை கலரில் இருக்காது ஆக்சுவலாக. அந்த லிக்விட் எதுவுமே பண்ணல. அப்படியே டக்குன்னு இறங்கிட்டு இது அவரை கையில் கிடைக்கக்கூடாதுன்னு தான் தோணுது, ஆனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த இடத்த விட்டு போயிருந்துருப்பீங்க. ஸோ போகும்போது தான் நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க லைட் அடிக்குது. என்ன லைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. பார்த்தா வெண்மினி பூச்சி. இதெல்லாம் இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அது அப்படியே நம்ம ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் லைஃப்பில் இது இப்போ தான் பார்க்குறீங்க. வெண்மினி பூச்சி படாஸில் லைட் எரியும்ல, ஸோ அந்த பூச்சி தான். ஸோ நீங்கள் அப்படியே அதை தொட்டு பார்த்துட்டு இருக்கும் போது அது நவுந்து அப்படி வேறு ஒரு இடத்துல போய் உட்காருது. ஸோ அதை உட்காரும் போது தான் அப்போது அந்த லைட்டில் அந்த குட்டியோண்டு லைட்டில் பார்க்குறீங்க. பார்த்தா சுகா ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கிற மாதிரி இருக்குது. அவர் பக்கத்தில் ஒரு பொண்ணு வந்து ஷோல்டரில் கை வச்சுட்டு அப்படியே என்னமோ சுகா அதில் லைக் அவர் ஒரு கிராண்ட்மி ஸ்மைல் பண்ண மாட்டார், நல்லா பல்லு தெரிகிற மாதிரி பக்குன்னு சிரிப்பார்ல. ஸோ அந்த மாதிரி சிரிக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ. நீங்கள் டக்குன்னு அந்த டஸ்ட்டெல்லாம் ரொம்ப நிறையா இருக்குது போல். அவர் அதை அவ்வளோ யூஸ் பண்ணவே இல்லை, இந்த இடத்துக்கு அவ்வளோ வரவும் இல்லை. பேஸ்மெண்ட்டுங்கும் போது நம்ம பழைய பொருட்கள் தானே வச்சுருப்போம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே உங்களோட ட்ரெஸ்ஸை அப்படியே லைட்டாக வச்சு அதை அப்படியே லைட்டாக அந்த டஸ்ட் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் வெளிச்சத்துக்கு போயிட்டு அதை பார்க்குறீங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்கா சுகா. ஆனால் வயசு என்னமோ ஒரு மாதிரி ஒரு 18 அந்த மாதிரி கொஞ்சம் சின்ன பிள்ளை வயசு மாதிரி மூஞ்சி மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. இந்த மாதிரிலாம் அவரை சிரிப்பாரா? அந்த பொண்ணு யார்? வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் தேடுறீங்க. பார்த்தா சுகாவோட நிறையா ஃபோட்டோஸ் உங்களுக்கு தெரியுது. சின்ன வயசில், ரொம்ப சின்ன வயசில், லைக் எப்படி சொல்கிறதுனா ஒரு 5, 6 அந்த மாதிரி வயசில் அவங்க அம்மா கூட நின்று ஒன்றா எடுத்த மாதிரி ஒரு ஃபோட்டோ. ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப எப்படி சொன்னால் அந்த காலத்து ஃபோட்டோ அப்படி இருக்காது. ஒரு மாதிரி கரை படிஞ்சு அந்த மாதிரி அவ்வளோ மூஞ்சி தெரியல, அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கு. ஸோ 1, 2 ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு ரொம்ப மெஸ்மரைஸ் ஆகி ஒரு குட்டி ஃபோட்டோ மட்டும் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் அப்படியே சுட்டுட்டு வந்துட்டீங்க. அதாவது உங்கள் பேண்ட்டு பாக்கெட்டில் வச்சுட்டு அப்படியே ஒன்றுமே தெரியாமல், பிகாஸ் அதில் ரொம்ப அழகாக சிரிச்சிருப்பார். ஸோ நீங்கள் அப்படியே நடந்து அப்படியே வரீங்க. இங்கே சுகா எதுக்கு நீ கீழே போன அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டாரு. அப்போ ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஏய் சும்மா சொல்லாத, எதுக்கு கீழே போனேன், அது எங்கேயாவது ஒழிச்சிட்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு டபக்குன்னு அந்த மனுஷன் கீழே போய் பார்க்குறா. பட் ஸ்டில் அது அப்படியே தான் இருக்குது. நான் ஒன்றும் கையெல்லாம் வைக்கலப்பா. அது அப்படியே தற்செல்லாம் திரும்பும் போது அந்த ஃபோட்டோஸில் எல்லாம் டஸ்ட்லாம் கம்மியான மாதிரி இருக்குது. அவர் அப்படியே அண்ணாந்து, ஏன்னா நீங்கள் தான் பேஸ்மெண்ட்டுக்கு மேலே போயிட்டீங்களா, டக்குன்னு மேலே ஃபோட்டோ பார்த்தியா? ஆமாம். அதில் ஒரு பொண்ணு மேலே கையை வச்சிருக்கால ஷோல்டரில், அவள் யார்?
அது அது என்னோட லவ்வர். ஆ ஆனால் அவள் இறந்து போயிட்டா. அது காரணம் நான் தான். என்ன சொல்கிற? அன்னைக்கு நானும் அவ்வளோ சந்தோஷமாக தான் இருந்தோம். ஆனால் எனக்கு ஒரு ஆசை, அவளுக்கு ஒரே ஒரு தடவை முத்தம் தரணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அப்போ 2 பேரும் பண்ணிகிட்ருந்தோம். அந்த ஒரு இதில் நான் தெரியாமல் என் பல்லு அவள் மேலே பட்டு எல்லாராலையும் வேம்பயர் ஆகிட முடியாது. நிறைய பேருக்கு அவங்களோட பாடி ஸ்ட்ரென்த் அதை அக்செப்ட் பண்ணாது. சில பேர் வேம்பயர் ஆகணும்னு சொல்லிட்டு வேம்பயர்ட்டேருந்து கடி வாங்கிடுவாங்க. ஆனால் இறந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வேம்பயர் ஆகிறதுலாம் ஒரு 20% தான் ஆக முடியும். அவள் வேம்பயர் ஆயிருந்தால் கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனால் என் ஆர்வத்தாலேயும் குறுக்கு புத்தியாலேயும் என் லவ்வர் என் கண்ணு முன்னாடி இறந்து போயிட்டார். நீங்கள் அப்படியே அவரே பார்க்குறீங்க? அப்படியா? அவங்க இறக்கும் போது எவ்வளோ வயசு இருக்கும்? அவளுக்கு ஒரு 70 வயசு இருக்கும். 70 வயசு ஆன்ட்டியோட மேட்ரா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கூட யோசிச்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஆனால் சிரிப்பு வரல, நான் தான் இப்போ சரி ஓகே. நீங்கள் 70 வயசா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. வயசு உங்களுக்கு தானே. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் இல்லை. அவள் எப்பயுமே என் மேலே ஒரே மாதிரி தான் பாசம் வச்சுருந்தா. அவளை மறைக்க முடியாமல் தான் நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன். மனுஷங்களே வேண்டாம், ஒரு தடவை பட்டதே போதும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அந்த குகைக்குள்ளே கிளவி என்னை காதலி என்னை மயிரை பண்ண மாட்டே வச்சுக்கட்டுன்னு சொல்லிட்டு உஸ்தரம் வாங்கிட்டு இருந்துச்சு. எனக்கு இருந்த விரக்தியெல்லாம் அவளை வச்சு செஞ்சிட்டேன். என்ன பண்ண அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நான் என்ன பண்ணேன்? சாபம் கொடுத்துட்டேன். அதே மாதிரி இல்லாமல் எனக்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அதை வச்சுட்டு அந்த கொக்கையை விட்டு அவளால் வெளியில் வர முடியாத அளவுக்கு நான் பண்ணிட்டேன். அவளோட காதலை மறுத்ததாலையும் ப்ளஸ் இந்த மாதிரி நான் பண்ணதாலையும் அவளுக்கு என் மேலே ரொம்ப கோவம் வந்து வேணுங்கன்னே என்னை இந்த மாதிரி ஹியூமன் வச்சு வெஜிடேரியனாக இருக்கிறவங்க நான் வெஜிடேரியனாக மாறினாங்கன்னா அது சட்டப்படி குற்றம். ஸோ அந்த மாதிரி மாறினாங்கன்னா என்னை தண்டனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னை சாகடிக்க கூட வாய்ப்புகள் இருக்குது. என்ன அந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவள் இந்த மாதிரி அடிக்கடி என்னோடய இடத்துக்கு மனுஷங்களை அனுப்பி விட்ருவா. நான் நிறைய தடவை சொல்லிட்டேன், பண்ணாத அந்த மாதிரி பண்ணாத அப்படின்லாம் நான் சொல்லியிருக்கேன். சில விஷயத்துக்கெலாம் மனுஷங்க யூஸ் ஆவாங்க. ஆனால் நான் இது வரைக்கும் என் சுயநலத்துக்காக நான் இது வரைக்கும் பண்ணது கிடையாது. ஸோ இப்படி தான் நான் எப்படியாவது அவங்க இந்த இடத்த விட்டு போகணுன்னு நான் நினப்பேன். ஆனால் அந்த கிழவி ஏதாவது மந்திரத்தை போட்டு திருப்பி திருப்பி இந்த வீட்டுக்கு வர வச்சுருவா. நான் இந்த வீடே தெரியாத மாதிரி, அவங்க கண்ணுக்கே தெரியாத மாதிரி மாயமாக மறைய வச்சுருவேன். அவங்க இந்த காட்டில் மாட்டிக்கிட்டு அப்புறம் வேறு இது மூலியமாக இறந்து போயிடுவாங்க. அவ்வளோதான். நீங்கள் அப்படியே அவரே பார்க்குறீங்க. இப்போ என் கதை என்ன? உன் கதை என்னன்னா, நீ ஏன் போகிற இந்த இடத்த விட்டு? ஏன்னா நானும் நீ தான் லவ் பண்ணுறோம்ல, இந்த இடத்துல சந்தோஷமாக இருக்க போகிறோம், லைஃப்பை ஹாப்பியாக என்ஜாய் பண்ண போகிறோம். அந்த கிழவை என்ன பண்ணால் எனக்கு என்ன? அவள் பண்ண ஒருபடியான ஒரு காரணியும் ஒன்று இங்கே அழைச்சிட்டு வந்தது தான். ரொம்ப நாள் கழித்து என் மனசு இத்தனை வருஷம் கழிச்சு உன்னை காதலிச்சது ஹாப்பியாக இருக்கேன். எனக்கு அது போதும். அவங்க கூடயே வாழ்ந்தலான் இருக்கேன்.
என்ன உனக்கு ஒரு ஒரு 50 வயசு இருக்குமா அப்படிங்கிறாரு. ஹலோ, என்ன பாட்டியா நான்? எனக்கு 20 வயசு தான் ஆகுது. 20 தானா? ஆனால் நீயும் நானும் பக்கத்தில் நின்னா எனக்கு தான் என்னமோ கம்மியான வயசு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்த்து முறைக்கிறீங்க. நீங்கள் அப்படியே அவரே பார்த்துட்டு, எனக்கு காணும்லாம் ஊரில் தேடுவாங்களே, உன்னால் இந்த இடத்த விட்டு போக முடியாது. போனாலும் நான் பின்னாடியே வந்துடுவோம் கூட. என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது. நீங்கள் அப்படியே அமைதியாக நிற்கிறீங்க. அப்படியே சுகா அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிருப்பாரு. அந்த சூனியக்கார கேள்வி சைத்தம் இரு. அந்த கிழவி என்னை சபிச்சது அவனை காதலிக்கணும் தானே. அவனுமே என்னை காதலிச்சிட்டான். அப்போ நான் இந்த இடத்த விட்டு போகணும்னு ட்ரை பண்ண நான் போயிடலாம்ல. ஆமாம், அவன் என்னை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டான். இந்த கிழவியோட சாபம் அப்போ முறிஞ்சு போயிருக்கும்ல. நான் எப்படி இதை யோசிக்காமல் விட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே யோசிச்சிட்டே இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு இந்த இடத்த விட்டு போக பயமாக இருக்குது. பிகாஸ் அந்த பேயெல்லாம் வந்து அந்த குட்டி சாத்தான்லாம் வந்து அந்த மரத்தில் அங்கங்கன்னு விளாண்டுட்ருக்குங்க. உங்களுக்கு அது வேறு ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ இருந்தாலும் நம்மளோட லைஃப் இருக்குது. உங்களுக்கு என்ன தான் அவர் மேலே ஆசை இருந்தாலும் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அது நம்மளுக்கு ஹிட் ஆகும்ல. அம்மா அப்பா இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, தேடுவாங்க, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதனால் இப்போதைக்கு உங்களோட சாய்ஸ் வந்து இந்த இடத்த விட்டு கிளம்பி போடுறது. ஸோ இங்கே வந்து நீங்கள் திருப்பி சுகா வந்து பார்த்திங்கன்னா அந்த சயின்டிஸ்ட் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் அந்த மாதிரி இருந்துகிட்ருக்கோம். நீங்கள் அப்படியே பொறுமையாக லைக் கதவை மட்டும் லைட்டாக ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அப்படியே இருக்கீங்க. அப்போ அந்த மாதிரி அந்த குட்டி சத்தம் அப்படியே இந்த ஷீட்டுலேருந்து அந்த வீட்டு ஷீட்டு இருக்கும்ல அதுலேருந்து அப்படியே தலைகீழ அப்படியே நிற்குது. அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பயந்துட்டீங்க. எதுக்கு இந்த மாதிரி பண்ணுற, நான் என்ன பண்ணேன் அப்படிங்குது. எனக்கு பயமுத்துற மாதிரி பண்ணாதீங்க ப்ளீஸ், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அப்படியா, சரி நான் ஒழுங்காக நிற்கவா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி நிற்குது. இப்போது அந்த குட்டி சாத்தான்ட்ட நீங்கள் கேட்குறீங்க, இந்த மாதிரி நான் உங்ககிட்ட கேட்குறேன், நான் இந்த இடத்த விட்டு போகணும், எப்படி போகிறது, இந்த இடத்த விட்டே போகணும், இந்த ஃபாரஸ்ட் விட்டே நான் போகணும், வழி தெரியுமா? சொல்லுங்களேன். நேராக போயிட்டே வழி வந்துடும். சரி, தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். அப்படிங்குது. அப்படியே நிறையா பேயெல்லாம் இருக்கும், பயப்படாத, எல்லாம் சரியாக போயிடும், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கடகடன்னு அந்த மனுஷன்தான் கொஞ்சம் வேலையில் இருக்கார்ல, இப்போது ஓடி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க. பிகாஸ் அந்த கிளவி கொடுத்த சாப்போ போயிடுச்சு. கர்ஸ் டு லவ் ஹிம். ஸோ அந்த போயிடுச்சு. ஸோ நீங்கள் கடகடன்னு உங்களோட என்னதுன்னு ஒரு ட்ரை நம்ம கொடுக்க மாட்டோமா. ஸோ அதனால் நீங்கள் கடகடன்னு நீங்கள் ஓடுறீங்க. ஸோ ஓடினதில் வந்து பார்த்திங்கன்னா சுகாவோட இப்போது வந்து ஒரு கிளவி இருக்கும்ல, உங்கள் வீட்டில் என்ன மனுஷ வாடை அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளவி வந்து சீண்டி பேசியிருந்துக்குன்னு சொன்னேன்னா, ஸோ தட் கிளவி சா யூ. ஸோ பார்த்துடுச்சு. சதக்குன்னு அப்படியே ஒரு கருப்பு உருவம் அப்படியே உங்களை க்ராஸ் பண்ணி போன மாதிரி அப்படியே டக்குன்னு அப்படி நின்றுட்டிங்க. அந்த ஃபாரஸ்ட்டில் அவ்வளோவா வெயில் வராது. ஸோ முக்கால்வாசி அப்படி ஒரு மாதிரி லைட்டாக இருட்டினாப்பில் தான் இருக்கும். டக்குன்னு அப்படியே கருமேகங்கள் சூழ்கின்றது, மழை வர மாதிரியான ஒரு சினாரியோ உங்களுக்கு அப்படியே பக்குன்னு இருக்குது. ஏன்னா இவ்வளோ நேரம் கிளைமேட் நல்லா தான் இருந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு அப்படியே பயம் வந்துடுச்சு. இருந்தாலும் ஹோப்பை விடாமல் நீங்கள் அப்படியே கடகடன்னு ஓடுறீங்க. ஸோ அந்த கிளவி அப்படியே சபக்குன்னு அப்படியே அதை கையை பிடிச்சி இழுத்து அப்படியே ஒரு மரத்துக்கு உச்சியில் அப்படியே நிற்க வைக்கிது பாருங்கள். நீங்கள் அப்படியே ஆடியாக அடங்கி போயிடுச்சு. ஸோ தலைகீழ வேறு நீங்கள் நிற்கிற மாதிரி இருக்குது. அப்படின்னு சொல்லிவிட்டு அது அப்படியே அதோட மூஞ்சை காட்டுது. லைக் விகாரமாக இருக்குது. மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி கோடு போட்ட மாதிரி, அதுலேருந்து ரத்தம் சிந்துற மாதிரி, லைக் அந்த மாதிரி பிளாக் கலரில் இருக்குது.
ஒரு வழியாக நான் அவனை பார்த்துட்டேன் அப்படிங்குது. அப்படியே ஹான்னு முழுங்க வருது பாருங்க. நீங்கள் அவ்வளோதான், சோலே உங்களை விட்டு போச்சு போக அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நீங்கள் மயங்கி இப்படியே பொத்துன்னு விழுற நேரம், இங்கே எப்படி சொல்கிறதுனா, அது முழுங்குற நேரம் சுகா வந்து உங்களை காப்பாற்றிருந்திருப்பார். ஸோ காப்பாற்றிட்டு அதுக்கு ஒரு நல்ல ஒரு அடி கொடுத்து அதை வந்து அந்த இந்த காட்டை விட்டே வேறு ஒரு காட்டுக்கு மாறுற அளவுக்கு இந்த மாதிரி அவருக்கு அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஸோ மாற்றி விட்டுருப்பாரு. டவக்குன்னு உங்களை அப்படியே பிடிச்சிருந்துருப்பாரு. இவ ஏன் இங்கே வந்தா? அவருக்கு வந்து சுத்தமாக திங்கிங்கே இல்லை. நீங்கள் ஏன் இங்கே வந்தீங்க சொல்லவும் இல்லை, என்ன ஆச்சு அவளுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துகிட்ருக்காரு. ஸோ அவர் வந்து அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு உங்களை வழக்கம் போல் படுக்க வச்சுட்டு, இந்த இதில் உங்களுக்கு குளிர் ஜுரம் வந்துருச்சு. அந்த கிளவியை பார்த்ததும் உங்கள் கண்ணு முன்னாடியே அப்படியே அதோட உருவம் நிற்குது, ரொம்ப விகாரமாக இருந்ததால். ஸோ நீங்கள் அப்படியே அரண்ட புரண்டு நீங்கள் அப்படியே எழுந்திருக்கிறீங்க பயத்தில். சுகர் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் கையை பிடிக்கிறாரு. நீங்கள் அப்படியே டப்புன்னு சுகாவை பிடிச்சிக்கிறீங்க, ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்படியே கண்லேருந்து தண்ணி வருது. என்ன உனக்கு உடம்பு சரியில்லையா, உடம்பு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் என்ன பண்ணுறாருன்னா, டப்புன்னு அந்த போர்வைக்குள்ளே வந்து உங்களுக்கு பண்ணுறாரு, மேட்ரு பண்ணுறாரு. என்ன பண்ணுற, வலிக்குது எனக்கு, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறீங்க. இப்படி பண்ணால் சரியாக போயிடும் அப்படிங்கிறாரு. இப்படி பண்ணால் எப்படி சரியாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் எப்படி 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 சொல்கிறதுனா, லைட்டாக உங்கள் கண்ணில் கையை வைக்கிறாரு. அவ்வளோதான், நீங்கள் மயங்கிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன, மேக்கப் தான். ஸோ மேக்கப் நல்லா சிறப்பாக முடிஞ்சு போயிருந்திருக்கும். இங்கே நீங்கள் அப்படியே தூங்கிடவும் செஞ்சுருந்துருப்பீங்க. ஸோ மார்னிங் அந்த மாதிரி எழுந்து வச்சு பார்க்குறீங்க. பார்த்தா சுகரோட ஷோல்டரில் அப்படியே நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுந்திருக்கிறீங்க. பார்த்தா இப்போ உங்களுக்கு உடம்பு நல்லா க்யூராக சரியாகிட்டீங்க, நார்மலாக இருக்கீங்க. நீங்கள் டப்புன்னு அப்படியே தள்ளி விட்டுருந்துருப்பீங்க. இங்கே சுகா அப்படியே எழுந்திரிச்சிருப்பாரு. என்ன இப்போ உடம்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறாரு. ஆமாம், என் ஜுரம் எங்கே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தொட்டு பார்க்குறீங்க. சரி, நீ எதுக்கு இந்த வீட்டை விட்டு போன? உனக்கு ஏதாவது தேவைன்னா என்ன கூப்பிட்ருக்கலாம்ல, நான் செஞ்சுருப்பேன்ல. உங்களுக்கு காண்டாகுது. இப்போ நீ எதுக்கு என்ன 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 பண்ண அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நான் இந்த மாதிரி பண்ணதால தான் உனக்கு பார், நான் இந்த இடத்த விட்டு போகணும். நான் இந்த இடத்த விட்டு போகணும். ஏன்? நான் நான் உன்னை நல்லா பார்த்துக்கலையா? என் மேலே என்ன குறை இருக்குது? நீ சொல்லு, நான் செஞ்சுக்கிறேன், அது நான் மாற்றுறேன். ஓ, நான் நல்லா பேசலைங்கிறதால இல்லை, எனக்கு என் குடும்பத்தை பார்க்கணும், எங்கள் அம்மா அப்பாவோட நான் இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும். அப்போன்னா பார், நீ என்னை காதலிக்கலை சரியா? அன்னைக்கு பேஸ்மெண்ட்டில் போனதில் ரெண்டு ரெண்டு ஒரு 2 பாட்டில் கிளாஸ் வந்து அப்படியே கீழே விழுந்து மிக்ஸ் ஆகியிருந்திருக்கும். அதில் கெமிக்கல் ரியாக்ஷனில் தான் நீ என்னை காதலிக்கிற மாதிரி ஆகிட்டு. உனக்கு நிஜமாகவே என் மேலே ஃபீலிங்ஸோ காதலோ கிடையாது. எனக்கு உன் மேலே காதல் இருக்குது சரியா? சும்மா ஏதோ சொல்லணுமேங்கிறதுக்காக சொல்லாத பையன் அப்படிங்கிறாரு. சரி, நீ என்னை காதலிச்சிட்டே போ, அதுக்கெல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல. நான் என் வீட்டுக்கு போகணும், இந்த இடத்த விட்டு நான் கிளம்பணும். தயவு செஞ்சு என்னை விடுறியா? நான் இங்கே குடும்பத்தை பார்க்கணும் ப்ளீஸ். உன் காலில் வேணால் நான் விழுந்து கேட்குறேன், நான் போகணும். அப்போ நான் என்ன ஆவேன்? நீ எது வேணால் ஆகிட்டு போ சுகா, என் குடும்பத்தை பார்க்கணும். அதுக்கப்புறம் சுகா எதுவுமே பேசவே இல்லை, ஜஸ்ட் அமைதியாக இருக்கார். நைட்டு அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு ஒரு சத்தம் மட்டும்தான். அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிருப்பார். ஸோ நீங்கள் அப்புறம் அந்த ரூம்லேயே அப்படியே அமைதியாக இருக்கீங்க. அழுகையாக வர்றது பிகாஸ் யூ லவ் ஹிம், உங்களுக்கு அவரை பிடிச்சிருக்கு. ஆனால் ஒரு உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, இது எப்படி ஒர்க் ஆகும், எப்படி இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி என்னமோ சொல்லுவாங்களே, என்ன பண்ணுறதுனே தெரிலன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கீங்க. ஸோ இப்போ நைட்டுமே ஆயிருந்திருக்கும். அந்த மனுஷன் அப்படியே பொறுமையாக கதை ஓப்பன் பண்ணிட்டு போகலாம். உன் மனசை நான் மாற்றலை. அப்புறம் சுகா எதுவுமே பேசலை, அப்படியே பொறுமையாக முன்னாடி போகிறாரு.
நீங்கள் அப்படியே அவரை ஃபாலோ பண்ணிட்டே போகிறீங்க. என்னை தாண்டி உன்னை எதுவும் பண்ணாது அப்படின்னு நீங்கள் போகிறீங்க. ஸோ கொஞ்ச நேரம் நடந்து போகிறீங்க, உங்களுக்கு கால்லாம் வலிக்குது, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு டபக்குன்னு அந்த மனுஷன் அப்படியே உங்களை தூக்கிட்டு ஜல்லுன்னு வித்தன்னு ஒரு 2 மினிட்ஸில் அந்த ஃபாரஸ்ட்டுக்கு விட்டே வெளில போயிட்டாரு. ஃபாஸ்ட்டாக போவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி பொறுமையாக அப்படியே உங்களை லேண்ட் பண்ணிவிட்டு நேராக போனால் எனக்கு வழி வந்துடும். நிறைய கார்லாம் போகும், அவங்கக்கிட்ட வழி கேட்டு போயிட்டு வா. நீங்கள் டக்குன்னு சுகாவை கட்டிப்பிடிச்சு என்னை மன்னிச்சிரு, நான் ஏன் இப்படி பண்ணேன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் என் குடும்பத்தை பார்த்தாகணும், எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹக்கை அப்படியே பிரேக் பண்ணிட்டு கடன்னு அப்படியே அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு ஓடுறீங்க. அப்படியே சுகா அவங்களை அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அந்த ரோட்டில் மறையிற வரைக்குமே அப்படியே அந்த மனுஷன் பார்த்துக்கிட்டே தான் இருக்கார். ஒரு வழியாக நிறைய கார்ஸ் வருது, ஆனால் அது ஒரு ஹைவேஸ் அப்படிங்கிறதால யாருமே அவ்வளோ நிப்பாட்டல. ஸோ இங்கே வந்து ஏதோ ஒரு கார் வந்து நிப்பாட்டின்னு இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் என்னமோ சொல்ல ட்ரை பண்ணுறீங்க, பட் ஸ்டில் அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. பிகாஸ் அவங்க வந்து ஜாப்பனீஸ் பேசுகிறாங்க. நீங்கள் என்னமோ செய்கெல்லாம் பண்ணி என்னமோ சொல்கிறீங்க, பட் அவருக்கு வந்து ஒன்றுமே புரியல. அதனால் போலீஸ் ஸ்டேஷனில் அவங்கள நிப்பாட்டிடுறாரு. போலீஸ்கிட்ட நீங்கள் கொஞ்சம் கம்யூனிகேட் பண்ணுறீங்க, அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுது. ஸோ போலீஸ்கிட்ட இந்த மாதிரி சொல்கிறீங்க, ஆனால் அவங்களால அதை நம்ப முடியல. வாட் லைக் எப்படி அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்ருக்கு. நான் போகிறேன்ட்டா, ஆனால் பைசா எதுவுமே கிடையாது, ப்ளீஸ் 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 எப்படியாவது ப்ளீஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க நாங்கள் எப்படி பண்ண முடியும், எங்கேயாவது தொலைச்சிட்டிங்களா அப்படின்லாம் கேட்குறாங்க. ஆனால் நீங்கள் எப்படி ஒரு கண்ணு சிமிட்டுற நேரத்தில் தானே நீங்கள் ஜப்பானுக்கு, அதுவும் அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து நின்றுருப்பீங்க. இப்போது எப்படி ஒரு பாஸ்போர்ட் இல்லாமல் உங்களை நீங்கள் அனுப்ப முடியும் அப்படிங்கிற மாதிரி அங்கே வந்து பேசிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் கம்யூனிகேட் பண்ணி இதே மாதிரி ஒரு பொண்ணு மிஸ் ஆனாங்களா அப்படின்லாம் நிறைய விசாரிப்பாங்க. ஆமாம், அதுமாதிரி பொண்ணு மிஸ் ஆகியிருந்திருக்கும். ஸோ மிஸ் ஆகி ஏறக்குறைய ஒரு 10 டேஸ்க்கு மேலே ஆகியிருந்திருக்கும். அவங்க அம்மாலாம் அழுதுட்டு என்னென்னமோலாம் பண்ணியிருந்திருப்பாங்க. இப்போது ஒரு வழியாக நீங்கள் வந்து உங்களோட இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லியிருந்திருப்பீங்க, நான் இந்த இடத்துல இருந்தால் இருக்கேன், நான் இங்கே தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி A to Z நீங்கள் சொல்லியிருந்திருப்பீங்க. அதனால் அவங்க வந்து உங்களோட ஃபேமிலியை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். ஸோ ஒரு வழியாக உங்கள் அம்மா வந்து ஜப்பானுக்கு வந்து அப்படியே உங்களை கட்டி பிடிச்சி நீ எப்படி வந்த அப்படி இப்படிங்கிறாங்க. நீங்கள் சொல்கிற கதையை அவங்களால நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல. பொண்ணாக இருக்கே எப்படி பொய்யா சொல்லுவா, அதுவும் இந்த மாதிரி நேரத்தில். ஸோ அதனால் கண்டிப்பாக அவங்க நம்பிட்டாங்க உங்களை. சரி ஒன்றும் இல்லை, உனக்கு நாங்கள் பாஸ்போர்ட்டே எடுத்துகிட்டு வந்துட்டோம், கவலை இல்லை வா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை கையோடு அழைச்சிட்டுமே போயிருந்திருப்பாங்க. ஆனால் நீங்கள் இது மாதிரி சுகாவை பற்றி மட்டும் நீங்கள் எதுவுமே சொல்லலை. இதேமாரி ஒரு வேம்பயர்கிட்ட மாட்டிக்கிட்டேன், ஆனால் அந்த வேம்பயரே எனக்கு ஒரு பாவம் பார்த்து என்னை அனுப்பி விட்டுடுச்சுமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவுமே சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ ஆஃப்டர் தட் ஏதோ இந்த என்ன சொல்கிறது, இந்த தர்காவுக்கு போய் இது எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாது, ஏன்னா பேய் குகை அது இதெல்லாம் நீங்கள் போயிட்டு வந்திருக்கீங்கல்ல. ஸோ அதனால் தர்காவுக்கு போய் இந்த இதெல்லாம் ஓதியிருப்பாங்க. அதுமாரி சாப்பலுக்கு போய் இதுமாரி பண்ணியிருப்பாங்க. ஹிந்துஸோட இதில் போயிட்டு இந்தமாரி மந்திரம் கிந்திரம் அதெல்லாம் சொல்லி வச்சுருப்பாங்க. கொஞ்ச நாள் உங்கள் அம்மா வந்து உங்களோடையே வச்சிட்ருக்காங்க. உங்களுக்கு ஆனால் என்னன்னே தெரில, அவ்வளோவா யாருக்கிட்டையுமே பேசலை, பழகலை. ஒரு மாதிரி நீங்கள் எப்படி சொல்கிறதுனா முன்ன வயன் இல்லை. நீங்கள் இப்போது உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லைக் என்ன வயனாச்சு, உனக்கு ஏதாவது பண்ணுதா, உடம்பு ரீதியாக ஏதாவது பண்ணுதா அப்படி இப்படிங்கிறாங்க. இல்லைம்மா ஒன்றும் இல்லைம்மா அப்படி இப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து ஆனால் பயப்படுறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி இடத்துல இந்தியாவில் இருக்கிற ஒரு பொண்ணு, அதுக்கிட்ட பாஸ்போர்ட் கூட இல்லாத ஒரு பொண்ணு எப்படி ஜப்பானில் போய் இருந்திருப்பா. இதெல்லாம் வந்து கேட்கவே ரொம்ப ஒரு மாதிரி நம்பவே முடியாத மாதிரி தானே இருக்குது. ஸோ அவங்க அம்மாவுக்கு வந்து என்ன ஆச்சோ ஏதாச்சோ, நம்ம பொண்ணு ஒழுங்காக தான் இருக்காளான்னு ஒரு பயம் வந்துக்கிட்டே இருந்துகிட்ருக்கு. இப்போது அதே மாதிரி கொஞ்சம் வருஷங்கள் ஆயிருந்திருக்கும். ஆனால் சுகாவோட நினப்பு நீங்கள் அவங்க வந்து எப்படி சொல்கிறதுனா, அவங்களுக்கு அதுக்கப்புறம் யார் மேலேயும் காதல் வரல. திருப்பி நீங்கள் சுகாவை போய் பார்க்கணுன்னு இல்லை. ஏன்னா நீங்கள் அவரோட மனசை கஷ்டப்படுத்திட்டீங்க, வேணுங்கன்னே அதுவும் கஷ்டப்படுத்துனீங்க. நான் எந்த மூஞ்ச வச்சுட்டு அவரை போய் பார்க்கறது, அதெல்லாம் இல்லை, வேண்டாம், நான் பாதியில் வந்தவ பாதியிலே போய்ட்றேன் அப்படிங்கிற மாதிரி
லைக் அதுக்கப்புறம் உங்களுக்கு பசங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஈடுபாடு இல்லை, ஒரு சைட்டு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அப்படியே ஒரு மாதிரி அப்படியே நார்மலாக நியூட்ரலாக அப்படியே இருக்கீங்க. ஸோ இப்படியே ஒரு ஒரு 2 இயர்ஸ் கிட்ட ஆயிருந்திருக்கும். இப்போ ஒரு பையன் உங்களை ப்ரப்போஸ் பண்ணுறான். பார்க்க ஒரு செட்டிலான ஃபேமிலி, எல்லா பேக்ரவுண்டுமே இருக்குது. என்னன்னே தெரியல, உங்களுக்கு எஸ் சொல்லவே பிடிக்கல. அப்படியே ஒரு மாதிரி இருந்துகிட்ருக்கீங்க. உங்கள் அம்மா என்னம்மா அப்படிங்கிறாங்க. யோசிச்சு சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பொறுமையாக, எப்படி சொல்கிறதுனா, லைக் லேட் நைட்டு ஒரு 9 o'clock சம்திங் இருக்கும். அப்படியே நீங்கள் எப்படி சொல்கிறேன்னா, அந்த இது இருக்குல்ல, க்ராசரி ஷாப்ஸ் அந்த மாதிரி, அங்கே போயிட்டு இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் போய் வாங்குறீங்க. அங்கேயே இந்த ஹீட்டிங் மிஷின்ஸு தென் வந்து ஹீட் வாட்டர் அப்படி போட்டு, ஹாட் வாட்டர் போட்டு அப்படியே அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்படியே பொறுமையாக நடந்து வந்துட்டு அப்படியே போகிறீங்க. டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா, யாரோ உங்களை அப்படியே பின்னாடியிலேருந்து அப்படியே கட்டையை வச்சு அடித்த மாதிரி. ஸோ பொட்டுன்னு அப்படியே மயங்கி நீங்கள் விழுந்துருந்துருப்பீங்க அந்த இடத்துலையே. உங்கள் காலை யாரோ சாரன்னு இழுத்து அப்படியே ஒரு முட்டு சந்து மாதிரி இருக்குது, அந்த இடத்துல அப்படியே உங்களை நிற்க வைக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் லைட்டாக அப்படியே கண்ணை மட்டும் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. யாரோ உங்களை அங்கங்கன்னு தொடுற மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே உங்களோட சக்தி கொஞ்சம் தான் இருக்குது, அது வேணாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தடுக்கிறீங்க. புல்லுட்டுன்னு ஒரு கன்னத்தில் ஒரு அறை, அவ்வளோதான், அப்படியே வாங்கிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியவே இல்லை. கண்ணை முழிச்சு பார்க்கும்போது நீங்கள் வீட்டுக்குள்ளே பெட்ரூமில் இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரில. என்னாச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தலையில் கை வச்சுட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. என்னாச்சு படம் ஒன்றால் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இருந்துகிட்ருக்கீங்க. எப்படி, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, என்னை யாரோ மண்டையில் அடித்தாங்க, அங்கே இங்கன்னு கையை வச்சாங்களே, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே யோசிச்சிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு சரியாகவே எதுவுமே புரியல. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நீங்கள் திரும்பவும் என்ன பண்ணுறீங்கன்னா, லைக் நெக்ஸ்ட் டே அதே மாதிரி நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு தென் இதே மாதிரி ஏதோ ஒரு பையன் வந்து உங்களை கலாய்ச்சி பேசிகிட்டு இருப்பான். நீங்கள் அப்படியே வேணுங்கன்னே அவன்கிட்ட போய்ட்டு என்னடா கொழுப்பாடா கொழுப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அந்த பையன் உங்களை பொல்லாருன்னு அறைய வருவான் பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஒரு பேட் வேர்ட்ஸ் வச்சு சொல்லியிருந்திருப்பீங்க அந்த பையனை. ஸோ சொன்னதும் அவன் வந்து அறைய வருவான் பாருங்கள். டபக்குன்னு யாரோ ஒருத்தன் கையை பிடிச்சி இழுத்துட்டு போன மாதிரி இருக்கும். நீங்கள் அப்படியே உங்கள் கண்ணு முன்னாடி போனதும் நீங்கள் அப்படியே பயந்துட்டீங்க. என்னது அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே பயந்துருப்பீங்க. இப்போது பொறுமையாக நீங்கள் அப்படியே ஒரு ஒரு சந்து மாதிரி இருக்குது, அந்த சந்தில் நின்றுட்டு, இது நீ தானே சுகா, அது நீ தானே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அங்கேருந்து எந்த ஒரு சத்தமும் வரல, எதுவும் வரல. சுகா, இது நீ தானே, அது எப்படி சுகா, எனக்கு பிரச்சனைனா மட்டும் நீ கரெக்டாக வந்துடுற, நான் தான் நீ வேணுங்கும் போது அந்த இடத்துல இருக்க மாட்டேன்னா என்ன சுகா, இப்போ மட்டும் நீ வரலன்னு வச்சுக்கோங்க, நான் என்னை ஏதாவது பண்ணிப்பேன், ஒழுங்காக என் கண்ணு முன்னாடி வந்துடு. அப்படியே பொறுமையாக சுகாவோட உருவம் உங்கள் கண்ணு முன்னாடி வருது. அந்த மனுஷன் பார்க்கவே இல்லை, அப்படியே வேறு சைடில் டைரெக்ஷனில் திரும்புகிறாரு. லைக் அவரோட முதுகு தான் உங்களுக்கு தெரிகிற மாதிரி. டக்குன்னு அந்த மனுஷனை பேக்கப் பண்ணுறீங்க. சாரி சுகா, என்னை பார்க்க மாட்டியா, அட்லீஸ்ட் என்னை மன்னிச்சிட்டு நான் வந்து சொல்ல. எனக்கு உன் மேலே கோவம் இல்லை வயன், கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அந்த கஷ்டத்தில் அந்த லிக்விட் குடிச்சிட்டேன். என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அடக்குன்னு அந்த மனுஷனை திருப்புறீங்க.
அந்த மனுஷனோட மூஞ்சே ஒரு மாதிரியா இருக்கு. என்னடா சொல்கிற? ஆமாம், என்னை மன்னிச்சிருவாங்க. என்னால் அடுத்த ஒரு இதெல்லாம் பார்க்க முடியாது. நீ சந்தோஷமா இரு. நான் நான் உன் கண்ணுக்கு வர மாட்டேன், தெரிய மாட்டேன். இன்னும் கொஞ்ச நாள் தான். ஏன்டா அந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் அவரை வந்து லைக் குலுக்குறீங்க. அந்த மனுஷன் அந்த இடத்த விட்டே கிளம்பி போயிருந்திருப்பாரு. போவாத போவாத சுகா சுகா அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு அந்த ரோட்லேயே அப்படியே கத்துறீங்க. ஆனால் சுகா அந்த இடத்த விட்டே போயிருந்திருப்பாரு. உங்களுக்கு அப்படியே ரொம்ப கில்ட்டாக இருக்குது. நான் தான் நான் தான் நான் தான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியில் நின்றுட்டுருக்கீங்க. இதுக்கு மேலே உங்களால் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. அதனால் நீங்கள் அப்படியே ஜப்பானுக்கு வந்து டிக்கெட் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதே ஃபாரஸ்ட்டுக்கு நீங்கள் போகிறீங்க. போயிட்டு உங்களுக்கு தான் தெரியும்ல, ஏன்னா நீங்கள் முதல்ல அந்த அந்த ஃபாரஸ்ட்டுக்கு நீங்கள் தானே போயிருந்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி வீடு தேடி தேடி பார்க்குறீங்க. ஆனால் சுகாவோட வீடு உங்கள் கண்ணுக்கு தெரியவே இல்லை. ஆனால் அந்த வெள்ளை குட்டிச்சாத்தானை பார்த்துட்டீங்க. நீங்கள் நான் யாருன்னு தெரியுதா? தெரியுதே அப்படிங்குது. எங்கள் வீடு, எங்கள் சுகா வீடு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. தோ அப்படின்னு அந்த பொண்ணு வந்து காட்டுது. ஆனால் சுகாவோட வீடு உங்கள் கண்ணுக்கு தெரில. நீங்கள் அப்படியே அழுவுறீங்க. ஆமாம்ல, அப்போ சொன்னானே சுகா, இதுமாரி வீடு மறையிற மாதிரி பண்ணிவிடுவேன், என் வீடு தெரியாதுன்னு. இப்போ நான் என்ன பண்ணுறது? இப்போ நீங்கள் அப்படியே பொறுமையாக நீங்கள் போகிறீங்க. சுகா என்னை மன்னிச்சிரு சுகா, உனக்காக நான் வந்திருக்கேன் சுகா, எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு வந்துட்டேன் சுகா. நீயும் நான் மட்டும் இருந்துடல சுகா, ப்ளீஸ் சுகா. நீ எத்தனை நாள் இருந்தாலும் பரவாயில்ல, நான் உன் கூட இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ப்ளீஸ் சுகா, ப்ளீஸ் 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 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பெக் பண்ணி அழுவுறீங்க. ஆனால் அங்கே நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த கருப்பு கலரில் அந்த பேய் இருக்கும்ல, ஸோ அதுதான். கொஞ்ச நாளுக்கு சுகா வந்து அந்த இடத்த விட்டே போயிருந்திருப்பார் ஒரு சேஞ்சுக்காக. உங்கள் கூட அந்த நாள் ஒரு 2-3 நாள் உங்கள் கூட அந்த அந்த வீட்டில் இருந்ததால் சுகாவுக்கு வந்து அந்த வீடு கொஞ்சம் பிடிக்காமல் போயிருந்திருக்கும். அதனால் வேறு ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு போனதால் அந்த பேய்க்கு இப்போ வாட்டமாக போயிடுச்சு. சரி, அவன் தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபாரஸ்ட்டுக்கு வந்திருக்கும். ஸோ இப்போ நீங்கள் புலம்பிகிட்ருக்கிறது அந்த பேய்க்கு வந்து தெரிஞ்சிருக்கும். நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் என்ன பண்ணியிருந்துருக்குன்னா லைக் சுகா மாதிரி ஃபேஸ் ஃபீச்சர்ஸே மாற்றிருந்துருக்கும். ஸோ சுகா உருவத்தில் அது அப்படியே உங்களை கூப்பிடுது. நீங்கள் சுகா தேங்க்யூ சுகா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கையை பிடிக்கும் போது அது தெரியுது கண்டிப்பாக அது சுகா இல்லைன்னு. ஏன்னா உங்களுக்கு தெரியுது அது சுகா இல்லைன்னு. நீங்கள் டக்குன்னு அதை விடுறீங்க. ஆனால் அது உங்கள் கையை விடல. நீ வா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வந்து அப்படியே உங்களை சாப்பிட போகுது. வழக்கம் போல் சுகா உங்களை காப்பாற்றிட்டாரு. நீங்கள் மயங்கி கீழே விழுந்திருக்கும் போது பார்த்தா பெட்ரூமில் இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த மனுஷன் ஆனால் பக்கத்தில் இல்லை. நீங்கள் அப்படியே ஒவ்வொரு ரூமாக பார்த்து தேடிகிட்டே இருக்கீங்க. அந்த மனுஷன் ஆனால் பேஸ்மெண்ட்டில் உட்காந்துருக்காரு. நீங்கள் அப்படியே பொறுமையாக போகிறீங்க. சுகா அப்படியே ஹக் பண்ணுறீங்க. அவர், நீ ஏன் இங்கே வந்த? நீ ஏன் என்னை பார்க்க வந்த? நீ தானே வேணான்னு போன. நான் தான் சொன்னேன் நீ வேணான்னு. போயிட்டு அதுக்கப்புறம் எதுக்கு நீ வர? நான் உன்னை வரவே சொல்லியே. அப்புறம் எதுக்கு நீ என்னை பார்த்துக்கிட்ட? எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை உனக்கு என்ன? நீ அப்படியே உனக்கு என்னன்னு இருக்க வேண்டியதானே? நான் ஒன்றும் உன்னை தூக்கி போடலையே, நீ தானே என்னை தூக்கி போட்டுட்டு போனேன். உங்களால் அந்த கொஷினுக்கு வந்து ஆன்சர் சொல்லவே முடியல. அப்படியே உண்மைன்னு இருக்கீங்க. கிளம்பு, உன்னை நான் பார்க்க விரும்பல, நீ போகலாம் அப்படிங்கிறாரு. நீங்கள் அந்த பேஸ்மெண்ட்டில் இருக்கிற அந்த லிக்விடை பார்க்குறீங்க. பார்த்தா அது லைட்டாக கம்மியான மாதிரி இருக்குது. எதுக்கு இந்த பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிக்விடை அப்படியே தூக்கி விட்டேறி போகிறீங்க. ஆனால் அந்த மனுஷன் அவரோட கையை வந்து வச்சு அதை தூக்கி போடாத மாதிரி பண்ணியிருப்பார். பார், இது என் வீடு. என் வீட்டில் வந்து நீ எந்த ஒரு பொருளையும் கை வச்சு தூக்கி போட்டு அதை உடைக்கணும்னு இது கிடையாது. நீ என்னை நீயாவே வெளில போனேன், போயிட்டேன். இப்போ எதுக்கு நீ வந்துற? நான் தானே வெளில போனேன், அதனால தான் நானே வரேன். நீ என்ன வேணால் சொல்லு, என்னை எவ்வளோ வேணால் தள்ளிவிடு. நான் இந்த இடத்த விட்டு போகிறதா கிடையாது. நான் இருந்தாலும் செத்தாலும் பரவாயில்ல, அது இனிமேல் உன் கூட தான் இருக்கணும். இல்லைனா நீயும் எனக்கு அடித்து என்னை வேம்பையராக மாற்றிடு. நான் சந்தோஷமாக வந்துடுறேன். பார்,
முதல்ல இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு அவர் சொல்கிறாரு. கேட்கவே இல்லை. டப்புன்னு பிடிச்சி அந்த மனுஷனுக்கு நீங்கள் முத்தம் கொடுக்குறீங்க. அவர் உங்களை தள்ளி தள்ளி விட்டுறாரு. நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணவே இல்லை. அவர் தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தள்ளி விடுறாரு. டப்புன்னு அந்த ஒரு ஃபோர்ஸில் தள்ளி விட்டதில் அப்படியே அந்த சைடில் போயிட்டு லைக் உட்டில் அடித்து மண்டையிலேருந்து ரத்தம் வருது உங்களுக்கு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனுக்கு லைக் அந்த 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 ரத்த வாட்டை அடித்ததும் அந்த மனுஷனால் ஒரு மாதிரி தலைலாம் சுற்றுது, என்னென்னமோ பண்ணுது அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிருப்பார். நீங்கள் அப்படியே அவரே பார்க்குறீங்க. கொஞ்ச நேரம் அப்படியே அந்த இடத்துக்கு வந்துட்டு உங்களுக்கு அந்த பட்டி டிங்கரிங்லாம் பார்த்துட்டு எப்படியோ அந்த மனுஷன் உங்களுக்கு இது பண்ணிட்டாரு. நீங்கள் அப்படியே அவரே பார்க்குறீங்க. அந்த மனுஷனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுச்சு. நம்மளால் அவளுக்கு தலையிலேருந்து ரத்தம் வருது, அடிபட்டுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன தான் முடிவு அப்படிங்கிறாரு. திரும்பவும் சொல்கிறேன், நான் அவங்க கூட தான் இருக்க போகிறேன். அதுதானே நான் முன்னாடியுமே கேட்டேன். இந்த பார், எனக்கு அப்போ எங்கள் அம்மா அப்பாவை பார்க்கணும், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்கணும்னு தோணுச்சு. பார்த்துட்டேன். அவங்க கூட சந்தோஷமாக 2 வருஷம் வாழ்ந்துட்டேன். ஆனால் சந்தோஷமாலாம் வாழ்ந்தேன்னா சொல்ல முடியாது. அவங்க கூட வாழ்ந்தேன், அவ்வளோதான். அப்போ தான் உன்னை கண்டுபிடிச்சேன். என் சந்தோஷம் நீ தானே. உன் கூட இருந்த அந்த 2-3 நாட்கள் என்னால் அதை வாழ்நாள் மறக்கவே முடியல. என்ன தான் வசதியாகவும் அழகான எந்த விதத்துலேயும் குறையே சொல்ல முடியாத ஒரு பையன் கண்ணு முன்னாடி வந்தாலும் எனக்கு பாசம் ஆசை எதுவுமே இல்லை. ஏன்னா நான் லவ் பண்ணுறது ஒன்று தான். இனிமே நான் வாழ போகிறது எல்லாமே உனக்காக மட்டும்தான். ப்ளீஸ் ஜிமன், என்னை ஒரே ஒரு தடவை அக்செப்ட் பண்ண ப்ளீஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த மனுஷன் அப்படியே பேசவே இல்லை, அமைதியாக இருக்கார். நீங்கள் அப்படியே டக்குன்னு கிட்டக்கு போயிட்ட. அப்போ நான் போவா போ, நான் வேணான்னு சொல்லிட்டு போனவங்களுக்கு இந்த கார்டும் வேணாம், நானும் வேணாம், போ அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே ஏந்திரிச்சிட்டு போகும்போது இப்படி தான் போகணுன்னு சொல்வியா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அந்த மனுஷன் அப்படியே நின்றுட்டு, என்ன சொல்கிற எனக்கு புரியல, இப்படி தான் நான் போவேனா, நீ இப்படி தான் போக சொல்லுவேன் என்ன? நான் அப்படி போனால் அமைதியாக இருந்துருவியா? அவர் அப்படியே உங்களுக்கு முத்தம் தராரு. நீங்களுமே அப்படியே அமைதியாக முத்தம் தரீங்க. அந்த முத்தங்கள் கொஞ்சம் டீப்பாக போகுது. ஸோ வழக்கம் போல் பெட்டில் 2 பேரும். ஸோ ஆஃப்டர் தட் இங்கே சுகாக்கு ஆனால் உங்களை ஃபுல்லாக மன்னிக்க முடியல தான். ஏன்னா எல்லாம் நீங்கள்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் அந்த இடத்துக்கு போனது அவருக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்திருக்கும். இந்த 2 வருஷமும் உங்களை ஃபாலோ பண்ணி தான் இருந்திருப்பார். உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் எதுவுமே வராமல் அந்த மனுஷன் தான் அவ்வளோவும் ப்ரொடெக்டிவாக இருந்திருப்பார். ஸோ அந்த மனுஷன் அந்த லிக்விட்லாம் குடிக்கல, ஜஸ்ட் சொன்னார், அவ்வளோதான். ஓகே. ஸோ அதையுமே உங்ககிட்ட ரிவீல் பண்ணியிருப்பார் சுகா. நான் அதெல்லாம் குடிக்கல, உன்னை சும்மா தான் அந்தமாரி சொன்னேன், உன் மூஞ்சியை பார்க்கறதுக்கு, உனக்கு என் மேலே பாசம் இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்காக தான் நான் அந்தமாதிரி சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நீங்கள் அழுதுட்டு ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை லொட்டுன்னு அடிக்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே சுகா வந்து ஒரு 4 நாள் கடுகடுன்னு தான் இருந்தார். லைக் டக்குன்னெலாம் ஒருத்தவங்களை நான் வந்து மன்னிக்க முடியாதுல்ல. ஸோ அதனால் அந்த மனுஷன் ஒரு 4 நாள் 5 நாள் அதுக்கு மேலாம் அந்த மனுஷனால் இருக்க முடியல. லவ் அண்ட் ரொமான்ஸ்லாம் அல்டிமேட்டாக இருக்கும். லைக் அந்த ஃபாரஸ்ட்டில் நீங்களும் சுகாவும் ஜஸ்ட் அந்த ஒரு வீட்டில் அந்த இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த குட்டி பிசாசு இருக்கும்ல, குட்டி பேய், அதை வந்து நீங்கள் வீட்டுக்கு வர சொல்லிட்டீங்க. இப்போ உங்களுக்கு அந்த பேயை பார்த்து பயம் இல்லை. ஸோ வா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா பாவம் இல்லை, அது வந்து சுகா வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் இருந்துகிட்ருக்கோம். ஸோ உங்களை அது எந்த வகையிலையும் ஹார்ம் பண்ணலை. அதனால் எதுக்கு அதை மட்டும் தள்ளி வச்சுட்டு, அதுவும் கூட மாட இருந்துட்டு போக போகுது பேச போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை கூட வச்சுருந்துருப்பீங்க. ஸோ இங்கே வந்து பாட்டு செய்கிறது இந்த வருஷம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு நீங்களும் சுகாவும் பாட் பண்ணுறீங்க. அதை வந்து எரிக்கிறது, அதை அழகாக வந்து டைனிங்கில் சாப்பிட்றது. அந்த மனுஷன் அதுக்கப்புறம் வேட்டையாடும் போது அந்த மனுஷன் சொல்ல மாட்டார். உங்களுக்கு வந்து கண்ணை அப்படியே கையை வைப்பார், நீங்கள் மயங்கி கீழே தூங்கிடுவீங்க. ஸோ அப்போ தான் அவர் வேட்டையாடிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்ததுக்கப்புறம் தான் வருவார். இதை சொன்னால் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க, கஷ்டப்படுவீங்கன்னு சொல்லிட்டு அதனால் சொல்ல மாட்டார். அதுக்கப்புறம் அந்த பேயுமே உங்ககிட்ட ரொம்ப இதாக நல்லா தான் இருந்துகிட்ருக்கும்.
ஹாப்பியாக அவர் கூட மட்டுமே, மொபைல்ஸ் எதுவும் இல்லை, ஜஸ்ட் அந்த அந்த ஃபாரஸ்ட்டில் அந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கிணறுலாம் இருக்கும், அதிலலாம் தண்ணி பிடிச்சி விளாடுறது. அப்படியே சுகா வந்து லைக் அப்படியே அந்த லைஃப்பை வந்து சந்தோஷமாக அவங்க கூட வாழ்ந்துட்டுருக்காரு. உங்களுக்கு என்ன தான் எவ்வளோ தான் வயசாகுதுனாலும், உங்களுக்கு உடம்பு முடியலனாலும் சுகா அவங்கள அவ்வளோ டேக் கேர் பண்ணி அவ்வளோ ப்ரொடெக்டிவாக இருந்து ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ இதோட இந்த ஒன் ஷாட் முடியுதுடா, ஹாப்பி எண்டிங்னு வச்சுக்கலாம். ஸோ இதோட பாய், அடுத்த ஒரு ஒன் ஷாட்டில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் வித்தியாசமாக இருந்துச்சா, எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஐயோ, அதுக்கப்புறம் சொல்ல மறந்துட்டேன். நீங்களும் சுகாவும் ஹாப்பியாக லைஃப்பை லீட் பண்ணும்போது நீங்கள் வந்து கன்சீவ் ஆகியிருந்திருப்பீங்க, ஓகேவா? ஸோ அந்த கன்சீவ் ஆனதில் உங்களுக்கு அழகான ஒரு வேம்பையருக்கும் ஒரு ஹியூமனுக்கும் பிறந்த ஒரு அழகான ஒரு பையன், ஓகே? அந்த பையன் எப்படின்னா நல்லா எப்படி சொல்கிறதுனா, சுகாவுக்கு இருக்கிற மாதிரி வேம்பையருக்கான 10 பொருத்தமும் பக்காவாக இருக்கும். அவனுக்கு லைஃப்பில் நல்லா இருக்கும். அவன் முக்கால்வாசி வேம்பையரும் வச்சுக்குவாங்க, ஆனால் 1-2 தான் ஹியூமன் மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் ஒரு பையன், அந்த குட்டி பிசாசு, தென் சுகா, நீங்கள் 4 பேரும் அந்த ஃபேமிலியில் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி. உங்களோட பையனுக்கு அந்த குட்டி பிசாசு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த குட்டி பிசாசோட தான் ஜாலியாக அப்படியே ஹாப்பியாக, அந்த மாதிரி ஹாப்பியாக மீன்ஸ் ஒரு ஃப்ரெண்டோட கம்பேனியனாக அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்போது வந்து நைட்டு ஓகே ஆமாம் நைட்டு இருக்கும், வீட்டுக்கு வெளியில் டைனிங் போட்டு இந்த 4 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே ஜாலியாக அப்படியே நீங்கள் சுகரோட்டில் படுத்துருக்கிற மாதிரி, நீங்கள் அது ரெண்டும் வெளியில் போயிட்டு ஏதோ வேட்டையாடி சாப்பிட்ற மாதிரி. ஸோ அப்படியே சுகா உங்களை அப்படியே நல்லா டைட்டாக ஹக் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு ஒரு ஏஜ் வந்து ஒரு 60 சம்திங் இருக்கும், கொஞ்சம் வயசாகிடுச்சு அந்த மனுஷன். ஆனால் இன்னமும் இளமையாக தான் வந்துட்டுருக்காரு. நீங்கள் பொறாமப்படாத நாள் கிடையாது. பாவி பயலே, நீயும் வயசாகி தொலையாண்டா, எல்லோரும் கேட்டால் அம்மா பிள்ளையான்னு கேட்பாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டீங்க. யார் நம்மளை கேட்க போயிடா அப்படின்னு அவர் சொல்லுவார். நீங்கள் போ அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அழுகுறீங்க. சரி உனக்காக நான் மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட உருவத்தை கூட மாற்றுவார் லைட்டாக உங்களுக்காக. ஸோ வயசான தோற்றத்துலாம் வைப்பார். அப்போ தான் உங்களுக்கு மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். ஆனால் சுகா உங்களை அவ்வளோ பார்த்துப்பார், அவ்வளோ டேக் கேர் பண்ணுவார். ஸோ இதோட இந்த ஒன் ஷாட் முடியுதுடா, ஹாப்பி எண்டிங். ஸோ உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்த ஒரு ஒன் ஷாட்டில் பார்க்கலாம். நிக்கோ நிக்கோ நீ